அடுத்து அதே மாதிரி உங்களை நோக்கி கேட்ட இன்னொரு கேள்வி என்ன, இர்சாதன் லிமன் ஹாரபுல்லாஹு வ ரசூலஹு, அதுக்கு நீங்க என்ன விளக்கம் சொல்லிட்டு இருக்கிறீங்க? அடுத்து 4வது பாயிண்ட், இர்சாதன் லிமன் ஹாரபுல்லாஹு வ ரசூலஹு மின் கபுல், இதற்கு முன்னே அல்லாஹ் ரசூலுக்கு எதிராக யுத்தம் நடத்தியவர்களுக்கு அடைக்கலம் கொடுக்கும் இடமாக. இர்சாதன் லிமன் ஹாரபுல்லாஹு வ ரசூலஹு மின் கபுல், அல்லாஹ் ரசூலுக்கு எதிராக யுத்தம் பண்ணவங்களுக்கு அடைக்கலம் கொடுக்கறதுக்காக ஒரு பள்ளிவாசலை கட்டிட்டாங்கன்னா அல்லாஹ் இதுல 4வது தன்மையை விளக்குறான். அப்ப இந்த 4வது தன்மைக்கு வழக்கம் போல நம்ம தௌஹீத் உலமாக்கள் எப்படியெல்லாம் குர்ஆன்ல இட்டு கட்டி இருக்கிறாங்கிறத வீடியோ போடுறேன் பாருங்க. அல்லாஹ்வுக்கும் அவனுடைய தூதருக்கும் எதிராக போரிட்டவர்களுக்கு புகலிடமாகவும், அதாவது அல்லாஹ் ரசூலுக்கு எதிராக யாரெல்லாம் இருக்கிறாங்களோ அவங்கள கொண்டு வந்துகிட்டு அடைக்கலம் கொடுக்கக்கூடியதாகவும், அவங்கள அரவணைக்கக்கூடியவதாகவும், அவங்கள ஆதரிக்கக்கூடியவதாகவும் அந்த பள்ளிவாசலை என்ன செய்யறாங்க, அமைக்கிறாங்க. அல்லாஹ்வுக்கு ரசூலுக்கு எதிராக போர் செய்யறதுன்னா அருவாளை தூக்கிட்டு போறதுன்னு அர்த்தமா? அல்லாஹ்வுக்கு எதிராக போர்னா அந்த அர்த்தம் கிடையாது. அல்லாஹ்வுக்கு எதிராக போர் என்று சொன்னா எவ்வளவு பெரிய பொய்ய பீஜானே எம்பட்டு துணிஞ்ச குர்ஆன்ல இட்டு கட்டுறீங்க. அல்லாஹ் ரசூலுக்கு எதிராக போறதுன்னா அருவாளை தூக்கிட்டு போறதா அப்படின்னு சொல்லி சுய வழக்கத்தை சொல்லிக்கிட்டு இருப்பாரு. வட்டி வாங்குறது அல்லாஹ்வுக்கு எதிராக போரு, வரதட்சணை வாங்குறது, இது மாதிரி சுய கருத்தை சொல்லுவாரு. ஆனா இந்த வசனம் என்ன சொல்லுது? வ இர்சாதன் லிமன் ஹாரபல்லாஹு வ ரசூலஹு மின் கபுல், மின் கபுல்னு ஒரு வார்த்தை இருக்குது. நல்ல வேளை அல்லாஹ் அந்த வார்த்தையை போட்டான். அந்த வார்த்தையை போடுறது இதை போட்டிருந்தே அப்படி முழுங்கிட்டீங்களே, இருட்டடிப்பு செஞ்சிருக்கிறீங்களே. அந்த மின் கபலுங்கிற வார்த்தை இல்லைன்னா நீங்க இன்னும் எப்படி பூந்து விளையாண்டு இருப்பீங்க? அப்ப இந்த அருவாளை தூக்கிட்டு போறதான்ட்டு கேக்குறீங்களே, அருவாளை தூக்கிட்டு போறதுதாயா, அருவாளை தூக்கிட்டு போறதுதான் அந்த வசனம் சொல்லுது. தெளிவா அந்த வசனத்தை படிக்க. ஒண்ணுக்கு நீங்க தர்ஜுமா பண்றீங்கல்ல, படிக்காத. வ இர்சாதன் லிமன் ஹாரபல்லாஹு வ ரசூலஹு மின் கபல், இதற்கு முன்னே. மின் கபல்னா என்ன? கபல் மகரிப்னா என்ன? மகரிப்புக்கு முன்னாடி. மின் கபல்னா என்ன? இதுக்கு முன்னாடி. இதற்கு முன்னாடி அல்லாஹ் ரசூலுக்கு எதிராக யுத்தம் செய்தவர்களுக்கு அடைக்கலம் கொடுத்திருக்கிறாங்கன்னா என்ன அர்த்தம்? இந்த வசனம் அருளப்பட்டதே தபுக் யுத்தம் முடிஞ்சு வரும்போதுதான். ரசூல்லா எத்தனை யுத்த களங்களை கண்டாங்க? பத்ரு போர், உஹது போர், தபுக் யுத்தம், இப்படி பல யுத்த களங்களில் ரசூலுல்லாவை கொல்லுவதற்கு அருவாளை தூக்கிட்டு வந்தவன் தான், கையில வாள் எடுத்துக்கிட்டு வந்தவன், ரசூலுல்லாவுடைய பல்லை உடைத்து இரத்த காயம் ஏற்படுத்தியவன், ரசூலை கொலை செய்ய வேண்டும் என்று கையில் ஆயுதம் எடுத்து போரிட்டவன், அவனைத்தான் இந்த வசனம் குறிக்கிறது. வ இர்சாதன் லிமன் ஹாரபல்லாஹு வ ரசூலஹு மின் கபல், நபிட்ட அல்லாஹ் சொல்றான், நபியே இதற்கு முன்னால், மின் கபல் இதற்கு முன்னால் உங்களுக்கு நபிக்கும் அல்லாஹ்வுக்கும் இடையே போர் செய்த அல்லாஹ் ரசூலுக்கு எதிராக யுத்தம் நடத்துவதற்கு ஆயுதம் எடுத்துக்கிட்டு வந்து யுத்தம் பண்ணவங்களை எல்லாம் அடைக்கலம் கொடுக்கிறதுக்காண்டி ஒரு பள்ளிவாசல் என்று அல்லாஹ் சொல்லி இருக்க. எப்படி மனமுரண்டா குர்ஆன்ல இட்டு கட்டி இருக்கிறீங்க பிஜே? எம்பட்டு தைரியம் உங்களுக்கு குர்ஆன்ல விளையாடுறீங்களா? அப்ப மின் கபலுங்கிற வார்த்தையை திட்டமிட்டு மறைச்சிட்டீங்களா? எவ்வளவு துணிஞ்சு பேசுறீங்க? அருவாளை தூக்கிட்டு போறதான்னு கேக்குறீங்க. அருவாளை தூக்கிட்டு போறதுதான் யுத்தம். வட்டி வாங்குறத பத்தி அல்லாஹ் சொல்லிக்கிட்டு இருக்கிறான், வரதட்சணை வாங்குறத பத்தியா சொல்லிக்கிட்டு இருக்கிறான். இப்ப என்ன விளக்கம், சுய விளக்கம் எப்படி கொடுக்கிறது? அல்லாஹ்வுக்கு எதிரான பொண்ணு அருவாளை தூக்கிட்டு போறதா? அப்படியே அருவாளை தூக்கிட்டு போறதுதான். அதைத்தான் அல்லாஹ் சொல்றான். மின் கபல்னு சொல்லி தெளிவா ஒரு வார்த்தையை போட்டிருக்கிறான். அந்த வார்த்தையை திட்டமிட்டு மறைச்சிட்டீங்களா? யூத கிறிஸ்தவர்கள் மாதிரி இருட்டடிப்பு செஞ்சுட்டீங்களா? குர்ஆன்ல ஒரு பாதியை மறைச்சு ஒரு பாதி வேணுங்கிறத மட்டும் காட்டுவீங்களா? அப்ப அல்லாஹ் தெளிவாக சொல்லுகிறான், வ இர்சாதன் லிமன் ஹாரபல்லாஹு வ ரசூலஹு மின் கபல், இதற்கு முன்னே அல்லாஹ்வுக்கும் ரசூலுக்கும் எதிராக யுத்தம் புரிந்தவர்களுக்கு அடைக்கலம் கொடுக்கிற ஒரு இடமாக அந்த பள்ளி இருக்கிறதுன்னு சொன்னா, அது 100க்கு 100 அல்லாஹ்வுக்கு எதிராக ரசூலுக்கு எதிராக கையில் ஆயுதம் எடுத்து போரிட வந்தவர்களைத்தான் அது குறிக்கிறது. உங்க சுய விளக்கத்தை குறிக்காது. நீங்க எப்படி எல்லாம் பேசிருக்கிறீங்க? இது பிஜே மட்டுமல்ல, தௌஹீத் உலமாக்கள் எல்லாருமே இதை எப்படி இட்டு கட்டி இருக்கிறாங்கன்னு மொத்தமா பாருங்க. அல்லாஹ்வுடைய மார்க்கத்துக்கு எதிரான ஒரு விஷயத்தை அவனுடைய பள்ளியிலே வைத்து செய்வதற்கு பேர் தான் அல்லாஹ்வுக்கு எதிரான போர்னு சொல்வது. அந்த மாதிரி செய்யறவங்களுக்கு புகலிடம் கொடுக்கறாங்களா இல்லையா? அதாவது சாராயம் காய்ச்சினா காய்ச்சிட்டு போ, கல்லு குடிச்சா குடிச்சிட்டு போ, லாட்டரி சீட்டு வியாபாரம் பண்ணா பண்ணிட்டு போ, நீ என்ன விதமான தில்லு முள்ளு வேணாலும் பண்ணிட்டு போ, உனக்கெல்லாம் இந்த பள்ளியில இடம் இருக்குது. நிர்வாகியா கூட நீ வரலாம், முத்தவள்ளியா கூட வரலாம். ஆனால் யாருக்கு இடம் இல்ல? எவன் வரதட்சணை வாங்க மாட்டேன்னு சொல்றானோ,
சிக்கனமா திருமணம் பண்ணுவானோ, எளிமையா இருக்குன்னு நினைக்கிறானோ, ஹதீஸ்ல உள்ளபடிதான் நான் தொழுவேன்னு சொல்றானோ அவனுக்கு இடம் கிடையாது. யாருக்கு இடம் உண்டு? அல்லாஹ் ரசூலுக்கு எதிராக இருக்கிறவங்களுக்கு இடம் இருக்குது அப்படின்னு சொல்வார்களேயானால் அந்த பள்ளியில் நீ தொழாதுன்னு 4 விஷயத்தை அல்லாஹ் சொல்லி காட்டுறான். ஏகத்துவ கொள்கையை சொல்பவர்களுடைய பள்ளியாசலுக்கு போவாதே, அவங்களுடைய மாநாடுகள்ல கலந்துக்கிறாதே, அவங்க குழப்பவாதிகள் என்று ஏகத்துவ கொள்கைக்கு எதிரான கருத்துக்கள் அங்கே சொல்வதையும், யாரெல்லாம் வெளியில வந்து ஏகத்துவ கொள்கை கருத்துக்களை எதிராக இருக்கிறானோ அப்படிப்பட்டவர்களை எல்லாம் அந்த மேடையிலே ஏற்றி அவங்களுக்கு அடைக்கலம் கொடுப்பதையும் நாம் பார்க்கிறோம். அல்லாஹ் சொல்ல இருசாதல் லிமன் ஹாரபல்லாஹ். எப்படியா எம்ஐ சுலைமான் அண்ணே, நல்லா இருக்கு உங்க விளக்கம். உங்களுக்கு வந்து உங்க ஏகத்துவ உங்க தகுஜமாத்துக்கு எதிராக ஒருத்தர் மாநாடுக்கு போய் எங்களுக்கு மாநாடுக்கு போகக்கூடாதுன்னு சொல்லிட்டாங்க. அதான் பெரிய பிரச்சனையா இருக்கு உங்களுக்கு. தௌஹீது மாநாடுக்கு ஏகத்துவ கொள்கை பிரச்சாரம் பண்றதுக்கு அவங்களுடைய மாநாடுக்கு போகாதீங்கன்னு சொல்லிட்டாங்க. அவங்களுக்கு எல்லாம் அடைக்கலம் கொடுத்துருக்காங்கன்னா உங்க பிரச்சனையை இங்க பேச சொல்லல. குரான்ல என்ன இருக்கோ அதை சொல்லுங்க. ஏகத்துவ கொள்கைக்கு எதிரானவனுக்கு அடைக்கலம் கொடுக்கறதுன்னு அந்த வார்த்தை இல்லையே. தெல்ல தெளிவா நேரடியான வார்த்தைகளில் இதற்கு முன்னே அல்லாஹ் ரசூலுக்கு எதிராக யுத்தம் பண்ணியவர்கள் இருக்கும் போது ஏகத்துவ கொள்கைக்கு எதிராக இருக்கிறாங்க, நமக்கு மாநாடுகள்லாம் அனுப்ப மாட்டேங்கிறாங்க, அவங்களுக்கு எல்லாம் புகலிடம் கொடுத்துருக்காங்கன்னு உங்க பிரச்சனையை பத்தி புலம்பிக்கிட்டு இருக்க கூடாது. அல்லாஹ் தடுத்தால் தடுத்தான்னு சொல்லுங்க. ஏகத்துவ கொள்கைக்கு எதிராக இருப்பவர்களை, தௌஹீதுக்கு எதிராக இருப்பவர்கள் அவங்களுக்கு எல்லாம் அடைக்கலம் கொடுத்தா அந்த பள்ளியில் தொழக்கூடாதுன்னு வசனம் இருக்குதா? எவ்வளவு துணிஞ்சு குரான்ல இட்டுக்கிட்டு ஒவ்வொரு உலமாவும் இப்படிதான் இந்த வேலையை தான் பார்த்துருக்கீங்க. அல்லாஹ்வும் தூதருக்கும் எதிராக எவன் போர் செய்கிறானோ அவனுக்கு அடைக்கலம் கொடுப்பார்கள் என்று அல்லாஹ் சொல்கிறானே, அது மாதிரி யாரெல்லாம் ஷிர்க் பித்அத்துகளை உலகம் முழுவதிலும் சொல்லிட்டு இருக்கிறானோ அப்படிப்பட்டவனுக்கு பேசுவதற்கு வாய்ப்பளிக்கக்கூடிய இடமாக அந்த பள்ளியாசலை என்ன செய்கிறாங்க, ஆட்டுறாங்க. அப்ப இந்த மாதிரி ஷிர்க் பித்அத்தை உலகம் எல்லாம் ஒருத்தன் சொல்லிக்கிட்டு இருக்கிறான்னா அவனுக்கு அடைக்கலம் கொடுக்கறத பத்தி இங்க எங்க இருக்குது? அரபியில கரெக்டா வசனத்தை வாசிக்கிறது. இர்சாதல் லிமன் ஹாரபல்லாஹு வ ரசூலுஹு மின் கபல்னு வாசிச்சு விட்டுறது. வாசிச்சு விட்டுட்டு ஷிர்க் பித்அத்தெல்லாம் ஏன் உலகம் பூரா பிரச்சாரம் பண்றானோ அவனுக்கு எல்லாம் அடைக்கலாம்னா என்ன விளையாட்டா? என்ன வேணாலும் அரபியில ஒண்ணு வாசிட்டு தமிழ்ல வந்து உங்க இஷ்டத்துக்கு பூத்துவீங்களா? நேரடியாக யுத்தத்துக்கு வந்தவங்க அந்த வசனம் குறித்து கொண்டிருக்குன்னு சொல்லிக்கிட்டு இருக்கிறோம். வழங்காத்தனமா என் மக்கள் அப்படி வழி எடுக்கிறீங்க, உங்க வெறுப்புணர்வைய விதைக்கிறீங்க. அப்ப அடுத்து பாருங்க, இன்னும் பாருங்க, வாய்ப்பளிக்கக்கூடிய இடமாக அந்த பள்ளியாசலை என்ன செய்கிறாங்க, ஆட்டுறாங்க. அப்ப இந்த மாதிரி ஷிர்க்குகள் பித்அத்துகள் இவைகள் எல்லாம் இருக்குமானால் அந்த பள்ளியில் ஒருபோதும் தொழாதீங்க. ஏகத்துவ கொள்கைக்கு எதிரானவர்களுக்கு அடைக்கலம் தரக்கூடியதாக இருக்கக்கூடாது. அப்ப இந்த மாதிரி அடிப்படை விதிகள் எந்த பள்ளியில் பேணப்படுகிறதோ அந்த பள்ளியில் தான் நாம் நின்று தொழ வேண்டும் என்று அல்லாஹ் தஆலா இந்த வசனத்தில் சொல்கிறார். அல்லாஹ் தஆலா சொல்லல சுலைமான் அண்ணே, நீங்க சொல்லி இருக்கிறீங்க. அல்லாஹ் தஆலா வந்து ஏகத்துவ கொள்கைக்கு எதிராக இங்க தொழக்கூடாது, ஏகத்துவ கொள்கைக்கு எதிராக யாரெல்லாம் இருக்கிறாங்களோ அவங்களுக்கு எல்லாம் அடைக்கலம் கொடுத்தா, ஷிர்க் பித்அத் நடந்தா அவங்களுக்கு எல்லாம் அடைக்கலம் கொடுத்தா அங்க போய் தொழுகாதீங்கன்னு அல்லாஹ் சொல்லி இருக்கிறான்ட்டு அல்லாஹ் மேல இட்டு கட்டுறீங்களங்க. அல்லாஹ் சொல்லல, நீங்க இட்டு கட்டி இருக்கிறீங்க அல்லாஹ் மீது. குரான்ல அப்படி இல்ல, நீங்க இட்டு கட்டி சொல்லிட்டு இருக்கிறீங்க. குரான்ல என்ன இருக்குது? அல்லாஹ் ரசூலுக்கு எதிராக யுத்தம் பண்ணியவங்க இதற்கு முன்னால் அல்லாஹ்வோடும் ரசூலோடும் வாள் எடுத்துக்கொண்டு யுத்தத்துக்கு வந்தவர்களுக்கு அடைக்கலம் கொடுப்பாங்க. அந்த மாதிரி இருந்தா தொழுகாதன்னு அல்லாஹ் சொல்லி இருக்கிறான். நீங்க அல்லாஹ் மீது பொய் எப்படி இட்டு கட்டி இருக்கிறீங்கன்னா, குரான்ல எப்படி விளையாடி இருக்கிறீங்கன்னா, ஏகத்துவ கொள்கை உங்க தௌஹீத் கொள்கைக்கு எதிராக இருந்தா அங்க போய் தொழுகாதீங்கன்னு இட்டு கட்டி இருக்கிறீங்க. அடுத்த பிஜேயோட வீடியோ அதை பாருங்க. நாலாவது அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான், இர்சாதன் லிமன் ஹாரபல்லாஹ வ ரசூலுஹு மின் கப்லு. அல்லாஹ்வுக்கும் அல்லாஹ்வுடைய ரசூலுக்கும் எதிராக யாரெல்லாம் போகிறார்களோ அவர்களுக்கு புகலிடமாக அந்த பள்ளியை பயன்படுத்துவார்கள். பள்ளிவாசல் யாருக்கு? இதுலயாச்சும் அரபியில மின் கபல்னு சொல்லிட்டாரு. நல்லா கவனிச்சீங்களா? மின் கபல்னு சொல்லிவிட்டு அல்லாஹ் ரசூலுக்கு எதிராக புகலிடம்னு போயிட்டாரு. பள்ளிவாசல் யாருக்கு பயன்படும்? யார் அல்லாஹ்வுக்கு எதிராக இருக்கிறானோ, யார் அல்லாஹ்வுடைய ரசூலுக்கு எதிராக இருக்கிறானோ அவங்க எல்லாம் கூடி அதுல ஆலோசனை செய்வதற்கு அது புகலிடமாக இருக்கும். புகலிடமா இருக்கா இல்லையா? இந்த பள்ளிவாசல்ல வைத்துக் கொண்டுதான் ஒருத்தன் வரதட்சணை வாங்க வேணான்னு உறுதியா திருமணம் பண்ண வர்றான். அதுக்கு எதிராக போர் செய்யறான். ஒருத்தன் என்ன செய்யறான்? வாங்கத்தான் வேணும். வரதட்சணை வாங்குறதுக்கு எதிராக போர் செஞ்சானா? எவன் போர் செஞ்சான்? அப்படி வரதட்சணை வாங்கினா அடம் பிடிச்சா கூட அது அல்லாஹ்வுக்கு எதிரான யுத்தமா, ரசூலுக்கு எதிரான யுத்தமா? அது அவன் பண்றது தப்புன்னு சொல்லிட்டு போங்க, அவன் பண்றது தவறு அப்படின்னு சொல்லணுமா? அது அல்லாஹ்வுக்கு எதிரான யுத்தம்னு என்ன பில்டப் இது? இந்த பில்டப்பா அந்த வசனத்துல சொல்லப்பட்டிருக்குது. இப்படிதான் இட்டு கட்டுறது. குரான்ல இட்டு கட்டுறதா பொழப்பு. அது அடுத்து பாருங்க.
அல்லாஹ் குர்ஆன்ல நமக்கு என்ன கட்டளையிடுறான்? ஆத்துன்னிசா சதுகாத்திகின நிகழா, பெண்களுக்கு அவங்களுடைய மகர் தொகையை கொடுத்து விடுங்கன்னு சொல்றான். இவங்க என்ன செய்யறாங்க? கொடுக்காது, நீ வந்து வாங்க பொம்பளைகிட்ட அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுக்கு அது புகழிடும். நம்மளை விரட்டுறான், வராது. யார உள்ள ஏத்துறான்? சினிமா கோட்டை நடத்துறோம்னு உள்ள ஏத்துறான். இவன் யாரு? அல்லாஹ்வுக்கு ரசூலுக்கு எதிராக போர். சினிமா கோட்டை நடத்துறவன் அல்லாஹ் ரசூலுக்கு எதிராக போர் செஞ்சவனா? இந்த விளக்கம்லாம், இந்த அரிய பெரிய கண்டுபிடிப்புலாம் எங்க இருந்து எடுக்கிறீங்க பிஜேன்னு? உங்க மண்டையில மட்டும்தான் இதெல்லாம் உதிக்குமா? இந்த சினிமா கோட்டா நடத்துறவன் அல்லாஹ் ரசூலுக்கு எதிராக யுத்தம் பண்ணியவன் ஆதாரம் கட்டுங்க. எங்க இருந்து எடுத்திய? அவ சொந்த கருத்தையே குர்ஆனோட இட்டு கட்டுறீங்க, அல்லாஹ் மீதியே இட்டு கட்டுறீங்கன்னு கொஞ்சம் கூட உங்களுக்கு மறுமையோட பயம் கிடையாதா? இப்படி இட்டு கட்டுவீங்களா? இஷ்டத்துக்கு பேசுவீங்களா? இது இன்னும் பாருங்க எம்பிட்டு பேசியிருக்காரு. ரசூலுக்கு எதிராக போர் செய்யறவன் அவனுக்கு அது புகலிடம் கொடுக்கும். வட்டிக்கடை நடத்துறவன ஏத்துவான். ஏத்துறது மட்டும் இல்ல, கிரீடத்தை தூக்கி வைப்பான். பள்ளிவாச முத்தவள்ளி என்று சொல்லி கிரீடத்தை தூக்கி யாருக்கு வைக்கிறான்? அல்லாஹ் ரசூலுக்கு எதிராக தண்ணி அடிக்கிறானா அவன் அல்லாஹ் ரசூலுக்கு எதிராக போர் செய்யறவன். தொழுவாம இருக்கிறானா அல்லாஹ் ரசூலுக்கு எதிராக போர் செய்யறவன். வட்டி வாங்குறானா அல்லாஹ் ரசூலுக்கு எதிராக போர் செய்யறவன். லாட்டரி சீட் நடத்துறானா அல்லாஹ் ரசூலுக்கு எதிராக போர் செய்யறவன். இன்னும் கெட்ட கெட்ட காரியங்களை எல்லாம் வெளிப்படையாக மக்களுக்கு தெரிகிற வகையில செய்யறானா அவன் எல்லாம் அல்லாஹ் ரசூலுக்கு எதிராக போர் செய்யறவன். பாத்துக்கிறங்க, எல்லாமே என்னவா? இதெல்லாம் அல்லாஹ் ரசூலுக்கு எதிராக போர் செய்யலாம். வட்டி வாங்குறது, சாராயம் குடிக்கிறது, சினிமா பாக்குறது, இதெல்லாம் தவறியா? இதெல்லாம் பாவம், பெரும்பாவம்னு சொல்லிட்டு போ. பாவம்னு சொல்லிட்டு போய் செய்யறவன் தவறு செய்யறான், பாவி, இதுக்காக தண்டனை, மறுமையில் தண்டனை கிடைக்கும் அப்படி சொல்லிட்டு போங்க. அல்லாஹ் ரசூலுக்கு எதிராக யுத்தம் பண்ணி எப்படியா அந்த வார்த்தையை பயன்படுத்துறீங்க? ஏன் இப்படி இட்டு கட்டுறீங்க? உங்க சுயநலத்துக்காண்டி இட்டு கட்டி சொந்த கருத்தையே குர்ஆன்ல சொருகுறீங்க. வந்து அதுல தெளிவா மீன் கபல் இருக்குது, அதையே லாபகமா கடந்து போறீங்க. மீன் கபல் மண்டையில ஏறுதா? மீன் கபல், மீன் கபல்னா என்ன? இதற்கு முன்னாடி அல்லாஹ்வுக்கும் ரசூலுக்கும் எதிராக யுத்தம் பண்ணியவர்களுக்கு அடைக்கலம் கொடுத்து வச்சிருக்கிறாங்க அல்லாஹ் சொல்றான். அப்ப உகது போர், பத்ர் போர், தபுக் யுத்தம், இப்படி யுத்த காலங்களில் ரசூலுக்கு எதிராக கத்திட்டு வந்தவங்க அது குறிக்குது. நீங்க ஏன் சுய விளக்கத்தை கொடுத்து இட்டு கட்டுறீங்க? அதை பாருங்க, அப்துல் நாசர் அதை விட பெரிய ஒரு இட்டுக்கட்டு. இன்னும் பல பள்ளியை பாத்தீங்கன்னா அல்லாஹ் ரசூலுக்கு எதிராக போர் செய்யக்கூடிய அடைக்கலமா இருக்குது. போரை அறிவிச்சான் குர்ஆன் சொல்லி காட்டுது. ஆனால் வட்டி வாங்கணும் பள்ளியாச முத்தவள்ளியா இருக்கிறான். இன்னும் பாத்தீங்கன்னா அரசியல்வாதி பள்ளியாச முத்தவள்ளியா இருக்கிறான். அரசியல்வாதி முத்தவள்ளியா இருந்தா அரசியல்வாதிக்கு என்ன பிரச்சனை? அப்துல் நாசர் அண்ணே, உங்க மண்டையில நரம்பு வேலை செய்யுமா செய்யாதா? அரசியல்வாதி ஒருத்தன் முத்தவள்ளியா கூட ஏதோ குர்ஆன்ல சட்டம் இருக்குதா? அரசியல் இருக்கிறவன் அரசியல்வாதி அல்லாஹ்வுக்கு எதிராக யுத்தம் பண்ணவன் நீங்க அர்த்தம் எடுப்பீங்களா? என்னங்க சொல்ல வாரீங்க? பைத்தியகாரத்தனமா என்னத்தையாவது உளறி வச்சிருக்கிறீங்க விளக்கம்ங்கிற பேர்ல. இதெல்லாம் நீங்க வந்து பெரிய ஆலிம் கல்லிங்களா? குர்ஆன்ல இட்டு கட்டக்கூடிய பொய்யர்களே திருந்து, இன்னுமே கடைசி காலத்துல திருந்துங்க. அல்லாஹ்வுக்கு பயந்து திருந்துற வழியை பாருங்க. பள்ளியாச முத்தவள்ளியா இருக்கிறான். அவ இஸ்லாத்துடைய எதிரிகள் எல்லாம் பள்ளியாச நிர்வாகி என்ன செய்றாங்க? இருக்கிறாங்க. இந்த மாதிரி 4 தன்மைகள் ஒரு பள்ளியில் இருந்தால் அந்த பள்ளியில் போய் தொழக்கூடாது. இர்சாதன் லிமன் ஹாரபல்லாஹ வ ரசூலஹு, அல்லாஹ் ரசூலுக்கு எதிராக இருக்கான் பாருங்க, அம்புட்டு பேருக்கு அடைக்கலம் கொடுக்குறான். நம்மளை வந்து பள்ளியாசலுக்கு வராதுங்கிறான். யாரை வந்து வட்டி வாங்குறோம் முத்தவள்ளியா இருக்கலாமா? அவன் வந்து சாராய கடை வச்சுக்கிறவன் வந்து செயலாளராக இருக்கலாமா? அப்ப அல்லாஹ் ரசூலுக்கு எதிராக இருக்கிறவன்லாம் வந்து அடைக்கலம் கொடுக்கக்கூடியவனாக இருக்கிறான். அதாவது அல்லாஹ் ரசூலுக்கு எதிரான காரியம் செய்பவர்களுக்கு ஒரு பள்ளி வாசல் அடைக்கலம் கொடுத்தால், புகலிடமாக இருந்தால், அல்லாஹ் ரசூலுக்கு எதிரான ஒரு காரியம் செய்வதற்கு எது இடமா இருக்கு? அந்த பள்ளி வாசல் புகலிடமா இருக்குது. இர்சாதன் லிமன் ஹாரபல்லாஹ வ ரசூலஹு, அல்லாஹ் ரசூலுக்கு எதிராக போர் செய்யக்கூடியவர்களுக்கு அடைக்கலம் தரக்கூடிய, புகலிடம் தரக்கூடிய ஒரு இடமாக இருந்தால், இர்சாதன் லிமன் ஹாரபல்லாஹ வ ரசூலஹு, அல்லாஹ் ரசூலுக்கு எதிராக செயல்படுறவங்களுக்கு புகலிடம் கொடுக்கறான். பள்ளி வாசல்ல வச்சுக்கிட்டு வரதட்சணை வாங்கி கொடுக்கறாங்க. வரதட்சணைக்கு அல்லாஹ் ரசூலுக்கு எதிரானது தானே. மகர் கூட அல்லாஹ் சொல்றான். நீ பொம்பளைட்ட வாங்கன்னு சொன்னது என்னது? அல்லாஹ்வுக்கு எதிரானது. அல்லாஹ்வுக்கு எதிரானவர்களை கூட்டி கொண்டாந்து வச்சுக்கிட்டு அஜர்த்து கையினால வரதட்சணை வாங்கி கொடுக்குறான். எப்படி இதுல வந்து நம்ம தொழ முடியும்? இது தொழு தகுதியான பள்ளியா? அப்ப உங்களுக்கு அருகில் நல்ல பள்ளி இல்லை, சரியான பள்ளி இல்லை என்று சொன்னால் வீட்டிலே தொழுது கொள்ளலாம்.
அல்லாஹ் ரசூலுக்கு எதிராக யுத்தம் செய்வதற்கெல்லாம் அடைக்கலம் கொடுக்குறாங்க. பள்ளிவாசல் என்று சொன்னா அல்லாஹ் ரசூலுக்கு எதிராக போர் செய்யறவங்களுக்கெல்லாம் ஒரு அடைக்கலம் கொடுக்குறாங்கன்னா என்ன அர்த்தம்? அதாவது வட்டி வாங்குறவன் அல்லாவுக்கு எதிராக போர் செய்யறவன், அந்த வட்டி வாங்குற ஒருவனை அந்த பள்ளிவாசலுடைய கமிட்டியின் தலைவரா போடுறாங்க. இப்ப யாருக்கு புகலிடம் கொடுக்குறாங்க? அல்லாஹ் ரசூலுக்கு எதிராக யுத்தம் செய்கிறவர்களுக்கு புகலிடமா கொடுத்துறாங்க. பாத்தீங்களா? இதுதான் குரான் ஒண்ணு சொல்லுது, இவங்க வேற ஒரு விளக்கத்தை சொல்லி சுய கருத்தை புகுத்துறது, தொடர்ச்சியா இதைதான் பண்றது. அப்ப தெல்ல தெளிவாக அந்த வசனம் இந்த வட்டி வாங்குறவனையோ வரதட்சணை வாங்குறவனையோ மற்ற பல தீமைகள், சிகரெட் குடிக்கிறவன், சாராயம் குடிக்கிறவன், சினிமா பாக்குறவன், அரசியல்வாதி, இது எல்லாத்தையும் நீங்க சொல்லுங்க. எல்லாமே நீங்க சொன்னாலும் அதுவெல்லாம் அல்ல இந்த வசனத்துல சொல்றான்ல அல்லாஹ் ரசூலுக்கு எதிராக போர் புரிந்தவர்கள்னு அந்த பட்டியலில் வரவே மாட்டார்கள். இப்படி நீங்க சுய கருத்தை புகுத்துனா இதே மாதிரி நான் உங்களுக்கு புகுத்துவன்ல. பொய் சொல்றது, பித்தலாட்டம் பண்றது, இதெல்லாம் அல்லாவுக்கு எதிரானது காரியம் இல்லையா? டிஎன்டிஜே தலைமையில பண்ணுச்சா இல்லையா? கல்ல ஐடிக்கு பெயர் போறதே தௌஹீத் ஜமாத் தானே. அப்ப பள்ளிவாசல்கள்ல தௌஹீத் மாநில தலைமையில உட்கார்ந்துக்கிட்டு கல்ல ஐடிகளில் பரப்புறது, மான மரியாதையில் விளையாடுறது, தப்பு தப்பா இந்த மாதிரி குரான்ல இட்டு கட்டுறது, மாபெரும் பொய் வழிகேட சொல்றது, குரான்ல இட்டு கட்டி அல்லாஹ் மீது இட்டு கட்டி, இதெல்லாம் அல்லாஹ் ரசூலுக்கு எதிராக யுத்தம் இல்லையா? அப்படி நான் பேசுனேன்னா ஏத்துக்கிருவீங்களா? இந்த மாதிரி அனாதை சொத்து ஆட்டையை போடுறது, காசு பணத்துல முறைகேடு நடத்துறது, விபச்சாரம் பண்றது, இப்படி எல்லாம் பல்வேறு வகையான தவறுகளை தௌஹீத் ஜமாத்துல உட்கார்ந்துட்டு செஞ்சீங்கன்னா இது அல்லாஹ் ரசூலுக்கு எதிரான யுத்தம் அப்படின்னு நான் இப்ப குற்றம் சுமத்தா இதையே அந்த வசனம் குறிக்குது. அந்த வசனத்துல என்ன இருக்கோ அதை பேசணும். உங்களுக்கு எது பாதிப்பா இருக்குதோ அதை கொண்டாந்து வசனத்துல உள்ள மாதிரி பூசி விடுவ கூடாது. அல்லாஹ்வுக்கு ரசூலுக்கு எதிராக போர் செய்யறதுன்னா அருவாளை தூக்கிட்டு போறதுன்னு அர்த்தமா? அல்லாஹ்வுக்கு எதிராக போர்னா அந்த அர்த்தம் கிடையாது. அல்லாஹ்வுக்கு ரசூலுக்கு எதிராக போர் செய்யறதுன்னா அருவாளை தூக்கிட்டு போறதுன்னு அர்த்தமா? அல்லாஹ்வுக்கு எதிராக போர்னா அந்த அர்த்தம் கிடையாது. பாத்துக்கிறீங்க. அப்ப இது பொய்யுங்கிறோம். அப்ப அருவாளை தூக்கிட்டு போறதான்ட்டு கேக்குறீங்களங்க. அருவாளை தூக்கிட்டு போறது தானே. ஓ இர்சாதன் லிமன் ஹாரபுல்லாஹு வ ரசூலஹு மின் கபுல்னு இருக்கே, அந்த மின் கபுலையே இருட்டடிப்பு செய்றீங்க. குரான்ல இருட்டடிப்பு செஞ்சிருக்கிறீங்க பிஜானே. இதை உங்களை நோக்கி கேட்டிருக்கிறேன். இதுக்கு பதில் சொல்லுங்க. இதுக்கு ஒரு வீடியோ போட்டு 40 நிமிஷம் பேசுங்க. வா இர்சாதன் லிமன் ஹாரபுல்லாஹு வ ரசூலஹு மின் கபுல்னு அந்த வசனம் சொல்லுது. நபியே, இதற்கு முன்னால் அல்லாஹ்வுக்கும் ரசூலுக்கும் எதிராக போர் புரிந்தவர்களுக்கு அடைக்கலம் கொடுக்கிற இடம் அப்படிங்கிறான். மின் கபுல் இதற்கு முன்னால்ங்கிறான். நீங்க என்ன வார்த்தை அர்த்தம் வைக்கிறீங்க? அதுவும் குரானை கையில வச்சுக்கிட்டே படிக்கிறீங்க. குரானை கையில வச்சுக்கிட்டு பார்த்து படிக்கும் போதே என்ன சொல்றீங்க? அல்லாஹ் ரசூலுக்கு எதிரான யுத்தம்னா அது கத்தியை தூக்கிட்டு போறதா அப்படின்னு கேட்கறியா? ஆமா. அருவாளை தூக்கிட்டு போறதா அப்படின்னு கேட்கறீங்களே, அருவாளை தூக்கிட்டு போறது தானே. வேற என்ன அதுக்கு அர்த்தம்? மின் கபுல்னு அல்லாஹ் அங்க சொல்றானே, அவன் என்ன வட்டி வாங்கினானா? அந்த அல்லாஹ் ரசூலுக்கு எதிராக யுத்தம் புரிந்தவன்னு ரசூல்லாட்ட அல்லாஹ் சொல்றானே, அந்த ரசூல்லாட்ட அல்லாஹ் சொல்லும் போது அங்க அடைக்கலம் கொடுத்து யாருக்கு வட்டி வாங்கினவங்க அடைக்கலம் கொடுத்து வச்சிருந்தா நீங்க அர்த்தம் சொல்ல போறீங்களா? எவ்வளவு பெரிய வழிகேடு இட்டு கட்டி இருக்கிறீங்க குரான்ல. மின் கபுல்னு அல்ல இந்த மாதிரி வெறுமன வார்த்தையை விட்டுருந்தா கூட, வெறுமன ஹாரபுல்லாஹு ரசூலகுன்னு சொல்லி இருந்தா கூட ஏதோ அல்லாஹ் ரசூலுக்கு எதிரான போர். போருக்கு பல அர்த்தம் வைக்கலாம். போர் எதுக்காக போர்? கொள்கைக்கான போரா? நிலத்தை அபகரிப்பதற்காக போரா? ஆட்சியை விரிவுபடுத்துவதற்கான யுத்தமா? யுத்தம் பல காரணங்களுக்கு நடக்கும்ல உலகத்துல. ஒரு ஆட்சியை விரிவுபடுத்துறதுக்கு, நிலத்தை கைப்பற்ற, அண்டை நாடுகளை பிடித்துக் கொள்வதற்கு, அண்டை நாட்டினுடைய செல்வங்களை அபகரித்துக் கொள்வதற்கு, இப்படி பல காரணங்களுக்கு யுத்தத்தை நடத்தலாம். இந்த யுத்தம் எதுக்காக? இந்த யுத்தம் எதை குறிக்குது? யுத்தம்ங்கிறது கொள்கையை வச்சு பல விஷயங்கள்ல அர்த்தம் வைக்கலாம். யுத்தம்னு வார்த்தை எடுத்தால் அல்லாஹ் ரசூலுக்கு எதிரான போர்னா என்ன? போருக்கு வட்டி வாங்குறதுன்னு ஒரு அர்த்தம் இருக்குது. இப்படி பல அர்த்தங்கள் வச்சுக்கிட்டு போகலாம். அது மேட்ரு இல்ல. இங்க என்ன பேசுது? 9:107 அல்லாஹ் சொல்லுகிற ஹாரபல்லாஹு வ ரசூலஹு மின் கபுல், அந்த மின் கபுல் எதை குறிக்கிறது? அதை பேசுங்க. நபியே, இதற்கு முன்னால் அல்லாஹ் ரசூலுக்கு எதிராக யுத்தம் புரிந்தவர்கள் அப்படின்னா அது வட்டி வாங்குறத குறிக்காது. வரதட்சணை வாங்குறவன் தனி மனித தவறுகள் அதை குறிக்காது. அது தெல்ல தெளிவாக கத்திய தூக்கிட்டு அருவாளை தூக்கிட்டு ரசூலுக்கு எதிராக யுத்தத்துல நின்றானே அவனைத்தான் குறிக்கும் என்று நாங்க சொல்லி இருக்கிறோம். இது கேள்வி உங்களை நோக்கியது. உங்களை நோக்கி கேட்டபடி அவங்களை நோக்கி டிஎன்டிஜே நோக்கி கேட்ட கேள்வி அப்படியே நிக்குது. நாங்க எங்களை நோக்கி கேட்டதுக்கு பதில் சொல்ற முடியல. உங்களை நோக்கி கேட்ட கேள்வி இதுதான். இந்த கேள்விகளுக்கு நீங்க பதில் சொல்லணும். தஃப்ரீக்கன் 3 விஷயத்துக்கு பதில் சொல்லணும். குஃபுருக்கான பள்ளின்னு சொல்லும் போது இணை வைப்புக்கான பள்ளின்னு பொய் சொல்லி இருக்கிறீங்க. அதே மாதிரி தஃப்ரீக்கன் பைனல் மூமினின், மூமின்களுடைய பிரிவினை என்பதை நீங்க பொய் சொல்லி அது சாஃபி ஹனஃபி மாலிக் ஹம்பலி பிரிவுன்னு பொய் சொல்லி இருக்கிறீங்க. அதே மாதிரி இந்த இர்சாதன் லிமன் ஹாரபல்லாஹு வ ரசூலஹு, அல்லாஹ் ரசூலுக்கு எதிரான யுத்தம் பண்றவங்கிறது அது வட்டி வாங்குறவன் வரதட்சணை வாங்குறவன்னு சொல்லி இப்படி பொய் சொல்லி இருக்கிறீங்க. இதெல்லாம் பொய்ன்னு சொல்லி இந்த 3ஐயும் நான் கேள்வி எழுப்பி இருக்கிறேன். இது 3க்கும் பதில போடுங்க.
இந்த 3 விஷயத்திலே நீங்க பொய் சொல்லி இருக்கிறீங்கிறது உங்களை நோக்கி வைக்கப்பட்ட கேள்வி. இந்த கேள்விக்கு இந்த நிமிஷம் வரைக்கும் நீங்க வாய் திறக்கல அப்படிங்கிற அழுத்தமாக இங்கே பதிய வைத்துக் கொள்கிறோம். இதுல நீங்க இட்டு கட்டியது உண்மை. மறுப்பதற்கு திராணி இருந்தால் மறுத்து பதில் சொல்லுங்க. இது ஏதாவது குறிக்காதுதான், வட்டி வாங்குறவன தான் அது குறிக்கும். இருசாதன் லிமன் ஹாரபல்லா மீன் கப்பலுங்கிறது அங்க மக்காவிலே வட்டி வாங்கி கொண்டிருந்தார்கள், அவங்களுக்கு தான் அடைக்கலம் கொடுத்திருந்தாங்க. அப்படி அர்த்தம் சொல்லுங்க பாப்போம். இன்னும் மேலும் மேலும் அசிங்கப்படுவீங்க இப்படி அர்த்தம் வச்சீங்கன்னா. அது மாதிரி தஃப்ரீகன் பைனல் மூமினினுக்கு அது இவன் வரலாம் வரக்கூடாதுன்னு பிரிச்சாங்க, அப்படி அர்த்தம் வைங்க, மேலும் மேலும் அசிங்கப்படுவீங்க. அங்க அந்த மாதிரி இவன் வரலாம் வரக்கூடாதுன்னு அவன் பிரிக்கல. அவன் ரசூலையே தொழுவை கூப்பிட்டு இருக்கிறான். ரசூல்லா வந்து தொழுது அந்த பள்ளி அங்கீகரிச்சிட்டால் முஸ்லிம்களோட ஒற்றுமையை சீர்குலைக்கலாம்னு அவன் திட்டம் போட்டு இருக்கிறான். இந்த மாதிரி சாபி ஹனபி மாலிகி கம்பளின்னு அர்த்தம் இல்லை. அப்படி அர்த்தம் வச்சா அதே மாதிரி நான் இதை சொல்லுவேன். டிஎன்டிஜே, ஒய்எம்ஜே, என்டிஎஃப் இதுவும் வழிகட்ட பிரிவு தான். இந்த மதகபு பிரிவை விட கேடுகட்ட பிரிவு. ஒரு ஒழுக்கம் நடக்க இல்லாம, ஒரு பேச்சுல ஒரு கண்ணியம் இல்லாமல், கெட்ட வார்த்தையில பொண்டாட்டிய பேசுறது, தாய் தகப்பன பேசுறது, இப்படி முகநூல்ல போய் பார்த்தோம்னா உங்களை விட ஒரு கேவலமான பிறவிகளை பார்க்கவே முடியாத அளவுக்கு இருக்குது. அந்த அளவுக்கு இழிவான பேச்சுக்கள். தௌஹீத்வாதி கேட்டா தௌஹீத்வாதி நாங்கள் ஏகத்துவம், கொள்கையே எங்கள் உயிர் மூச்சு, ஏகத்துவம் எங்கள் கொள்கைதான் எங்கள் தலைவன் அப்படின்னு புலம்பிக் கொண்டு வாயை திறந்தா கூவம் கொப்பளிக்குது. நீங்க தௌஹீத்வாதி, பரிசுத்த ஆத்மாக்கள், நீங்க பரிசுத்த ஆவிகளா? பாவம் செஞ்ச படு பாவிகள். முகநூலை திறந்தாலே புறம் பேசிக்கிட்டு ஒருத்தனை கழுவி குடிக்கின்ற கேடுகட்ட பாவிகள். பரிசுத்த ஆவிகள் கிடையாது. நீங்க கேவலமான பிறவிகள். உங்களை விட ஒரு பிரிவினை, ஒரு கேவலம் இந்த சமுதாயத்தில் இதுக்கு முன்னாடி பார்த்ததில்லை. இவ்வளவு கேவலமான பேச்சுக்களை பேசுறது, ஒருத்தன் திட்டிக்கிறது, தௌஹீத்வாதின்னு சொல்லிக்கிட்டு அவரை திட்ட, இவ்வளவு திட்ட, அவ பொண்டாட்டிய பேச, இவ பொண்டாட்டிய பேச, அவ தாய் தகப்பனை கழுவி ஊத்த, இவ தாய் தகப்பனை கழுவி ஊத்த. இதை விட ஒரு கேவலமான பிரிவினை எங்க இருக்குது? நான் பார்த்த வரைக்கும் இதுதான் கேடுகட்ட பிரிவினை. இதை யாரா ஏற்றுக்கொண்டவங்க கமெண்ட்ல நீங்களே சொல்லுங்க. பொது மனசனா பாருங்க. மதகபுல எவனாச்சும் சாபியை ஹனஃபியை சாபி திட்டிட்டு இருக்கிறானா? ஆனா என்டிஎஃப் டிஎன்டிஜேவும் எப்படி பேசிக்கிறாங்க? இதை விட ஒரு கேடுகட்ட பிரிவினை எங்க இருக்குன்னு காட்டுங்க. இதுக்கு மாற்று கருத்து இருந்தா கமெண்ட்ல சொல்லுங்க. அப்ப இதுதான் உங்களை நோக்கி இருக்கிற கேள்வி. இந்த கேள்விகளுக்கு பதில் சொல்லுங்க. இப்ப அடுத்த அண்ணன் என்ன சொல்றாருன்னு கேட்போம். அவர் அவங்க இலக்கு வச்சு டிஎன்டிஜே தாக்குற காரணத்தினால் ஆயத்துக்கு தவறான அர்த்தம் வருவதற்கு நம்ம இடம் கொடுக்க மாட்டோம். அந்த ஆயத்து என்ன சொல்லுது என்பதற்கு தப்பா விளக்கம் கொடுத்தார்களே, ஆனால் அதை நம்ம என்ன செய்வோம், அந்த விளக்கம் எப்படி தவறு என்பதை புரிய வைக்குவோம். அதாவது ஆயத்துக்கு பேசுறாங்களாம். இந்த ஆயத்துல என்ன, நம்ம இலக்கு வச்சு டிஎன்டிஜேவை தாக்குறோம். அப்படி இலக்கு வச்சு டிஎன்டிஜே தாக்குறதுனால அந்த ஆயத்துக்கு அதுல இல்லாத அர்த்தத்தை சொன்னா விடமான ஆயத்தை காப்பாற்ற குரான் மாஷால எவ்வளவு பொறுப்பு அண்ணன் பிஜே அண்ணனுக்கு. குரான் ஆயத்துக்கு தவறா விளக்கம் சொன்னா விடமாட்டேன், நான் முதல்ல அதுக்கு பதில் கொடுப்பேன்னு வந்தீங்களே, பாராட்டுறேன், மனமாற ஏத்துக்கிறேன். வாங்க, குரான் ஆயத்தை அந்த ஆயத்துல அந்த அர்த்தம் இருக்கான்னு வரியில வாங்க, இதை தான் நான் எதிர்பார்த்தேன். வாங்க, அந்த ஆயத்துல அந்த அர்த்தம் இருக்கா இல்லையா, யார் இதுல பொய் சொன்னது, அந்த ஆயத்தில் 9:107 அந்த ஆயத்துல ஷிர்க்குக்கான பள்ளின்னு அர்த்தம் வருமா என்பதை அந்த ஆயத்துல பேசுவோம். இதுதான் விளக்கணும். வாங்க, இந்த சவாலுக்கு வாங்க. அதுல என்ன வருதுன்னு கேட்டா, அதாவது குஃப்ரன்னு வருது. குஃப்ருக்கு என்ன அர்த்தம்? இறை மறுப்புன்னு அர்த்தம். ஷிர்க்குண்டா இணை வைத்தல் அர்த்தம். அப்ப குஃப்ரு இருந்தால்தான் அந்த தொழக்கூடாதுன்னு இந்த வசனத்துல இருக்கும்போது, நீங்க ஏன் ஷிர்க் இருந்தால் தொழக்கூடாதுன்னு சொல்றீங்கிற அந்த கேள்வி நம்மளை நோக்கி வரும். அந்த வார்த்தைக்கு அர்த்தத்தை நம்ம குர்ஆன் தமிழாக்கம் உள்பட குஃப்ரு இறை மறுப்புக்காக தான் போட்டிருக்கிறோம். இவர்கள் எல்லாம் பயான்கள்ல அறிஞர் குழுவில் உள்ளவங்க பேசுறாங்கல்ல கேள்வி பதில்ல, அந்த மாதிரி குஃப்ருக்கு இணை கற்பித்தல் நம்ம அர்த்தம் செய்யல. அந்த வார்த்தைக்கு அர்த்தத்தை நம்ம குர்ஆன் தமிழாக்கம் உள்பட குஃப்ரு இறை மறுப்புக்காக தான் போட்டிருக்கிறோம். இவர்கள் எல்லாம் பயான்கள்ல அறிஞர் குழுவில் உள்ளவங்க பேசுறாங்கல்ல கேள்வி பதில்ல, அந்த மாதிரி குஃப்ருக்கு இணை கற்பித்தல் நம்ம அர்த்தம் செய்யல. அந்த வார்த்தைக்கு அர்த்தத்தை நம்ம குர்ஆன் தமிழாக்கம் உள்பட குஃப்ரு இறை மறுப்புக்காக தான் போட்டிருக்கிறோம். இவர்கள் எல்லாம் பயான்கள்ல அறிஞர் குழுவில் உள்ளவங்க பேசுறாங்கல்ல கேள்வி பதில்ல, அந்த மாதிரி குஃப்ருக்கு இணை கற்பித்தல் நம்ம அர்த்தம் செய்யல. அந்த அர்த்தம் செஞ்சவங்க அதுக்கு பதில் சொல்லிக்கிறேன். அதுக்கு அவங்க விஷயம். குஃப்ருக்கு இறை மறுப்புன்னு தான் அர்த்தம், ஷிர்க்குக்கு இணை கற்பித்தல் தான் அர்த்தம். நீங்க மொழியாக்கம் பண்ணும் போது குர்ஆன் தர்ஜுமால கூட, பிஜேஎன் தர்ஜுமால கூட அது குஃப்ரன்கிற இடத்துல இணை கற்பித்தல்னு நீங்க மொழி பெயர்க்கல, அதெல்லாம் கரெக்டா மொழியாக்கம் பண்ணிருக்கிறீங்க. இறை மறுப்பு தான், ஏக இறைவனை மறுத்தல் அப்படின்னு தான் மொழியாக்கம் பண்ணி வச்சிருக்கிறீங்க. அப்படி மொழியாக்கம் பண்ணிட்டு, ஆனா இந்த டிஎன்டிஜே அறிஞர்கள் பேசும்போதே குஃப்ருக்கு ஷிர்க்குன்னு அர்த்தம் வைக்கிறாங்க. அது அவங்க பதில் சொல்லிக்கிறட்டும். யார் அப்படி அர்த்தம் வச்சாங்களோ அவங்க பதில் சொல்லிக்கிட்டும். அப்ப நீங்களே ஒத்துக்கிறீங்கல்ல, அர்த்தம் அது கிடையாது. அந்த வார்த்தைக்கு அர்த்தம் அது இல்ல. குஃப்ருங்கிற வார்த்தைக்கு அர்த்தம்
இறை மறுப்பு தான் குஃபுருங்கிற வார்த்தைக்கு அர்த்தம். குஃபுர் என்றால் ஷிர்க்குன்னு வராது, அந்த வார்த்தைக்கு அந்த அர்த்தம் இல்லை. ஆனா குஃபுருக்குள்ள எதெல்லாம் அடங்கும் அப்படிங்கிறது தனிப்பட்ட விஷயம், அது தனி சப்ஜெக்ட். இந்த வசனத்துல சொல்லுகிற குஃபுருன்னு ஒரு வார்த்தையை சொன்னால், குஃபுரு அப்படின்னு சொன்னால் என்ன அர்த்தம்? குஃபுர்னா இறை மறுப்புன்னு அர்த்தம். ஷிர்க்குன்னு அர்த்தம் வைக்க கூடாது. அப்படி அர்த்தம் வச்சவங்க பதில் சொல்லிக்கிட்டு முடிஞ்சு போச்சே. எங்க கொள்கையை தான் நீங்க சொல்லிட்டு இருக்கிறீங்க, நாங்க இதை தானே கேட்டோம். நாங்க வீடியோ மேல வீடியோ போட்டு என்ன கேட்டிருக்கிறோம்? குஃபுருக்கான பள்ளின்னு சொல்லும் போது நீங்க ஏப்பா ஷிர்க்குக்கான பள்ளின்னு மாத்துறீங்க, ஏன் அப்படி பொய்யை இட்டு கட்டுறீங்கன்னு கேட்கிறோம். அப்ப குஃபுருங்கிற வார்த்தைக்குள்ள என்னெல்லாம் அடங்கும் அப்படிங்கிறது வேற விஷயம். வலதுகைக்கு வலதுகைன்னு தான் அர்த்தம், வலதுகைனா வலதுகை தான் அர்த்தம். வலதுகைங்கிற வார்த்தை எதையெல்லாம் அடக்கும், வேற வேற பொருள் எடுக்கலாமான்னு கேட்டா அது வேற விஷயம். வேற வேற இடங்கள்ல அந்த பொருள் எடுப்போம். நான் இப்ராஹிம் பாய வலதுகைன்னு சொல்லும் போது அந்த இடத்துல வேற பொருள் தான் எடுப்போம். என் வலதுகைக்கு பேர் இப்ராஹிம்னு அர்த்தம் எடுக்க மாட்டோம். அப்ப வலதுகைக்கு வலதுகை தான் அர்த்தம். அந்த வலதுகைங்கிற வார்த்தைக்கு வேற வேற அர்த்தம் இருக்குதாங்கிறது தனி கேள்வி. அதை கேட்டா நீங்க கமெண்ட்ல கேட்டாலே பதில் சொல்லியிருப்போம். இவ்வளவுதான், நீங்களே ஒத்துக்கிட்டியே. குஃபுருங்கிற வார்த்தைக்கு அர்த்தம் இறை மறுப்பு தான். நீங்க குரான் தர்ஜுமால மறுப்பு கஃபரனா மறுத்தல் தான், அதை சரியா மொழியாக்கம் பண்ணிருக்கிறீங்க. நீங்க பேசும்போது கூட பல இடங்கள்ல குஃபுருக்கு மறுத்தல் அப்படின்னு அர்த்தம் வச்சிருக்கிறீங்க. அர்த்தம் செஞ்சு விட்டு விளக்கம், அந்த விளக்கத்துல இந்த குஃபுருக்குள்ள இது அடங்குமா அடங்காதான்னு கேட்பது அது தனிப்பட்ட விஷயம், அது தனி கேள்வி. எதெல்லாம் குஃபுருக்குள்ள அடங்கும்? முனாஃபிக்கு கட்டிய பள்ளியில அந்த பர்டிகுலர்லி அந்த 9:107 அந்த ஆயத்தில் சொல்லப்பட்ட பள்ளிவாசலில் குஃபுர் இருந்துச்சா ஷிர்க் இருந்துச்சாங்கிறத விவாதிப்போம் வாங்க. இதைத்தான் நாங்களும் சொல்லிட்டு இருக்கிறோம். அடுத்து பேசுறத கேளுங்க. அதே நேரத்தில் குஃபுர் என்று இருக்கக்கூடிய நேரத்தில் 4 அம்சங்கள்ல ஒன்று இணை கற்பித்தல் அப்படின்னு நம்ம சொல்றீங்களே, குஃபுருக்கு இணை கற்பித்தல் அர்த்தம் வருமா அப்படிங்கிற ஒரு கேள்வி இருக்குல்ல. அப்ப அந்த ஆயத்தை நம்ம தப்பா விளக்கிட்டோமா, இல்ல தப்பா தான் விளக்கிட்டோமா அப்படிங்கிற ஒரு பதிலை நம்ம சொல்லி ஆக வேண்டி இருக்கிறது. நுணுக்கமா கவனிக்கணும் சகோதரர்களே. குஃபுருக்கு இணை வைத்தல்ங்கிற அர்த்தம் வருமா என்பது நம்ம கேள்வி அல்ல. இந்த விஷயத்துல நேக்கா விளையாடுறீங்க பிஜே அண்ணே. குஃபுருக்கு இணை வைத்தல்ங்கிற அர்த்தம் வருமா என்று நாங்கள் கேட்கவில்லை, எங்களுக்கே தெரியும். நாங்க என்ன சொல்றோம்னா, இந்த ஆயத்தில் குஃபுருக்கு இணை வைத்தல்ங்கிற அர்த்தம் வருமா, வலதுகைக்கு வலதுகை மட்டும்தான் அர்த்தம் வருமா, வேற அர்த்தம் வராதான்னு நாங்க கேட்கல. இந்த இடத்தில் வலதுகையால் சாப்பிட்டேன்னு நான் ஒரு வாக்கியத்தை சொல்றேன். இந்த வாக்கியத்தில் வலதுகைக்கு வலதுகை தான் அர்த்தம், வேற அர்த்தம் வராது அப்படிங்கிறது எங்க பாயிண்ட். அதே போலதான் குஃபுருக்கு குஃபுர் என்கிற வார்த்தைக்கு வேற வேற அர்த்தம் வருமானு கேட்டால் 1000 அர்த்தம் வரும். அது பத்தி இங்க மேட்டர் இல்ல. 1000 விளக்கங்கள் சொல்லலாம், அது இங்க பிரச்சனை இல்லை. அதை பற்றி நாங்க கேள்வி எழுப்பவில்லை. நன்றாக விளங்கி கொள்ளுங்கள் என்டிஎஃப் சகோதரர்கள். கூறுகட்டத்தனமா நீங்க பிஜேனுக்கு நாங்க வைக்காத போகாத ஊருக்கு வழி சொல்ற மாதிரி நாங்க கேட்காத கேள்விக்கு போய் அவர்கிட்ட விளக்கம் கேட்டுட்டு இருக்கிறீங்க. எங்களுடைய கேள்வி என்ன என்று கேட்டால், 9:107 சொல்லப்பட்ட குஃபுர், நல்லா அண்டர்லைன் பண்ணிக்கிறீங்க. 9:107 இந்த வசனத்தில் சொல்லப்படுகிற குஃபுருக்கான பள்ளி என்பதற்கு இந்த இடத்தில் ஷிர்க் என்கிற அர்த்தம் வராது, வரவே வராது. நிரூபிக்கிறேன் இன்ஷா அல்லாஹ். இந்த இடத்துல இந்த குஃபுருக்கு, இந்த 9:107 வருகிற குஃபுர் என்கிற வார்த்தைக்கு ஷிர்க்குன்னு தான் அர்த்தம் வரும் என்றால் நீங்க நிரூபிங்க பார்ப்போம். சவால். வலதுகைக்கு 1000 அர்த்தம் இருக்கட்டும், வலதுகையால் சாப்பிட்டேன் என்கிற இந்த வாக்கியத்தில் வலதுகைக்கு வலதுகை தான் அர்த்தம். இந்த இடத்துல வேற அர்த்தம் வைக்க கூடாது. இதுதான் உங்களுக்கு எளிமையாக புரிந்து கொள்ளக்கூடிய உதாரணம், புரிந்து கொள்ளுங்கள். அடுத்து பாருங்க. இந்த குஃபுர் இருக்குல்ல, குஃபுர் என்பதற்கும் ஷிர்க் என்பதற்கும் உரிய வித்தியாசத்தை தெளிவாக விளங்காம தான் இந்த வாதங்கள் வைக்கப்படுகிறது. ஷிர்க்னா அல்லாஹ்வுக்கு இணை கற்பித்தல், இது நல்லா எல்லாரும் விளங்கிறாங்க. இணை கற்பித்தல். குஃபுர் என்றால் என்ன விளங்கியிருக்காங்கன்னு கேட்டா, கடவுள் மறுப்பு தான் குஃபுர்னு விளங்கியிருக்கிறாங்க. குஃபுர் என்பதற்கு நாங்க வெறுமன கடவுளை மறுப்பது மட்டும் என்று நாங்க சொல்லல. கடவுளை மறுப்பது மட்டும்தான் குஃபுர் என்று நாங்க சொல்லவில்லை. கடவுள் இல்லை என்று மறுத்தால் அதுவும் குஃபுரு. அது அல்லாமல் என்னவெல்லாம் குஃபுர் என்பதை பல முறை நாங்கள் வீடியோக்கள்ல பேசியிருக்கிறோம். கடைசியா போட்ட நாசருக்கு போட்ட வீடியோலையும் அதை பேசியிருக்கிறோம். அதே மாதிரி முகநூல்களில் எங்களுக்கு கமெண்ட்ல கேட்டால் கூட பதில் சொல்லி இருக்கிறோம். குஃபுர் என்பதை நாங்க தெளிவாகத்தான் சொல்லிட்டு இருக்கிறோம். தப்பு தப்பா பதிய வைக்காதீர்கள், பொய்யை பரப்பாதீர்கள், எங்கள் மீது இட்டு கட்டாதீர்கள். நாங்க சொல்லாத ஒரு விஷயத்தை சொன்ன மாதிரி நீங்களா விளங்கிக்கிட்டு உங்க விளக்கத்துக்கு பதில் சொல்லிட்டு இருக்காதீங்க. நாங்களும் சொல்லுகிறோம், குஃபுர் என்று சொன்னால் அது கடவுளை மறுக்கிறது மட்டும் இல்ல, வேற வேற விஷயம். நபியை மறுத்தாலும் குஃபுர் தான், குர்ஆனை மறுத்தாலும் குஃபுர் தான். அப்ப குஃபுருக்குள்ள என்னெல்லாம் அடங்கும் என்பதை நாங்க தெளிவாக சொல்லி இருக்கிறோம். பொய், இந்த இடத்துல அண்ணன் சொல்லுவது பொய். விளங்காம பேசிட்டு இருக்கிறீங்க நீங்க, ஒண்ணு தப்பு தப்பா விளங்கிட்டு பேசிட்டு இருக்கிறீங்க. எங்க கருத்து அது இல்லை. ஆணித்தரமா இந்த இடத்துல மறுபடியும் பதிய வைக்கிறேன்.
அடுத்து கேளுங்க. அதாவது குஃப்ரு என்கிற வார்த்தைக்குள்ள அல்லாவே இல்லைன்னு சொன்னாலும் அவங்க காஃபிர் தான், அல்லாவோட இன்னும் பலர் இருக்கிறாங்கன்னு சொன்னாலும் அவங்களும் காஃபிர் தான், ஷிர்க் தான் வைக்கிறாங்க. ஷிர்க் என்பது குஃப்ருடைய ஒரு வகை. இறைவனைத்தான் மறுக்கிறாங்க அவங்க, அல்லாவை இல்லைன்னு சொன்னாலும் மறுக்கத்தான் செய்யறாங்க. அவங்களா ஒரு 30-40 கடவுள்னு சொன்னாங்கன்னா அப்ப அல்லாவை ஏத்துக்கல, அப்போ மறுக்கத்தான் செய்யறாங்க. லாஜிக்கா எடுத்துக்கொண்டாலும் குஃப்ரு என்பதற்குள்ள, இறை மறுப்பு என்பதற்குள்ள இறைவனை இல்லைன்னு சொல்றாங்களே அதுவும் அடங்கும், இறைவனுக்கு இணை இருக்குங்கிறாங்களே அதுவும் அடங்கும். அதுதான் இஸ்லாமிய அகீதா. குர்ஆனில் நமக்கு சொல்லி தரப்படக்கூடிய பாடம் என்னன்னு கேட்டா அதுதான். இதுதாங்க எங்க நிலைப்பாடும். சம்பந்தம் இல்லாம நாங்க வேற நிலைப்பாட்டில் இருக்கிற மாதிரி நீங்க ஒரு கற்பனை உலகத்தில் இருக்க வேண்டாம், சரிங்களா? குஃபுருக்குள்ளே சிறுக்கும் அடங்கும் என்பதுதான் எங்க நிலைப்பாடும். சிறுக்குங்கிறது தனி ஒரு சப்ஜெக்ட் தான், சிறுக்குங்கிறது தனிதான். அந்த சிறுக்கு குஃபுருக்குள்ள அடங்குமா என்றால் அடங்கும். எப்படி அடங்கும் என்றால், அல்லாஹ் என்பவன் தனித்தவன், வெறுமன அல்லாஹ்வை மறுக்கிறது மட்டும் குஃபுரு கிடையாது. அல்லாஹ்வினுடைய பண்புகளை, குணாதிசயங்களை, சிஃபத்துகளை மறுத்தால் அதுவும் தான் குஃபுர், அவரும் காஃபிர் தான். உதாரணத்துக்கு மக்கத்து காஃபிர் எடுத்துக்கிறங்க, அவன் அல்லாஹ்வை நம்பினான், ஆனா அல்லாஹ்வையே ஒழுங்கா நம்பல. ஹுதைபியா உடன்படிக்கையை நீங்க எடுத்துக்கிறங்க, அதுல பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம்னு எழுதுவாங்க. எழுதும் போது அவன் என்ன சொல்றான், அது என்ன ரஹ்மான் ரஹீம், அதெல்லாம் எங்களுக்கு தெரியாது, ரஹ்மான் ரஹீம்னா எங்களுக்கு விளங்காதுப்பா, நாங்க எங்களை பொறுத்த வரைக்கும் பிஸ்மில்லா அவ்வளவுதான், அல்லாவின் பெயரால் அப்படி மட்டும் போடு, அது என்ன அளவற்ற அருளாளனும் நிகரற்ற அன்புடையனுமாகிய அல்லாஹுவின் பெயரால் பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம், அது எங்களுக்கு தெரியாது, எங்களுக்கு இந்த ரஹ்மான் ரஹீம் எல்லாம் விளங்காதுங்கிறாங்க. அப்ப அவங்களுக்கு தெரியல, ரஹ்மான் ரஹீம்ங்கிறது அல்லாஹ் தானே ரஹ்மானு, அல்லாஹ் தான் அளவற்ற அருளாளன், அல்லாஹ் தான் நிகரற்ற அன்புடையவன். இதை ஒருத்தன் மறுத்தால் இவன் பேர் என்ன, இவன் பேரும் குஃப்ரு தானே. அல்லாவை ஏத்துக்கிறேன், அல்லாஹ் ரஹ்மான் இல்லை அப்படிங்கிறான், அல்லாஹ் அளவற்ற அருளாளன் இல்லை, அல்லாஹ் ரஹீம் இல்ல, அல்லாஹ் நிகரற்ற அன்புடையவன் இல்லை அப்படின்னு ஒருத்தன் மறுக்கிறான். அல்லாஹ்வினுடைய 99 திருநாமங்களில் 99 பண்புகளை அல்லாஹ் சொல்றான்ல, அல்லாஹ் ரஹ்மானு ரஹீமு மலிக்கு, இது மாதிரி நியாய தீர்ப்பு நாள் அதிபதி, இப்படிலாம் அல்லாஹ்வுடைய சிஃபத்துகள் சொல்லப்பட்டிருக்குது. இது மாதிரி சிஃபத்துகளை ஒருத்தர் மறுக்கிறான்னு வச்சுக்கிடுவோம். அல்லாஹ் அவன் நியாய தீர்ப்பு நாள் அதிபதிலாம் இல்லைங்க, அல்லாஹ்லாம் தீர்ப்பு சொல்ல மாட்டான், மறுமையில் அல்லாஹ் விசாரிக்க மாட்டான், இப்படி ஒருத்தர் மறுக்கிறான், இவன் குஃபுர் தான். அல்லாஹ்வை நம்பிட்டான், ஆனா அல்லாஹ்வை நம்பிட்டு அல்லாஹ் ரஹ்மான் இல்லைன்னு மறுத்துட்டான், குஃபுரு. அது மாதிரி தான் சிறுக்கு வைக்கிறவர் எப்படி வர்றாரு குஃபுருக்குள்ளனா, அல்லாஹ் குல்ஹு அல்லாஹு அஹத், அல்லாஹ் ஒருவன் தான், ஒருவன் இல்ல 2 பேரும் நிறுத்தாருன்னா குஃபுரு. சிறுக்கு வைக்கிறாரு, அந்த சிறுக்கின் மூலம் குஃபுரில் விழுகிறார். புரியுதா உங்களுக்கு? இதை நாங்க பல இடங்களில் விளக்கி இருக்கிறோம். இங்க நம்ம கேட்டுட்டு இருக்கிறது 907 இந்த பவுண்டரிக்குள்ள வாங்க. இந்த வசனத்துல என்ன, இந்த வசனத்தில் குஃபுருக்கான பள்ளி என்பது எதை குறிக்குது, அதுதான் நம்ம பேசணும். இதை விளங்காம என்ன செய்யறாங்க, குஃபுர் தான் வந்திருக்குது, நீங்க ஷிர்க்குன்னு அர்த்தம் செஞ்சது தப்பு, ஆனா குஃபுருக்குள்ள ஷிர்க் அடங்கும் என்ற ஒரு அறிவு அவங்களுக்கு இல்ல. இதை விளங்காம என்ன செய்யறாங்க, குஃபுர் தான் வந்திருக்குது, நீங்க ஷிர்க்குன்னு அர்த்தம் செஞ்சது தப்பு, இதை விளங்காம என்ன செய்யறாங்க, குஃபுர் தான் வந்திருக்குது, நீங்க ஷிர்க்குன்னு அர்த்தம் செஞ்சது தப்பு. அவ்வளவுதான், சோ சிம்பிள். டாபிக் ஓவரு. குஃபுருக்கு சிறுக்குன்னு அர்த்தம் வச்சது தப்பு, அர்த்தம் செய்யக்கூடாது. குஃபுருனா இறை மறுப்புன்னு தான் அர்த்தம் செய்யணும். அந்த குஃபுருக்குள்ள சிறுக்கு அடங்குங்கிற அறிவு எங்களுக்கு இல்லைங்கிறீங்களே, நாங்க என்ன நிலைப்பாட்டில் இருக்கிறோம்ங்கிற அறிவு உங்களுக்கு இல்ல. நாங்க என்னதை சொல்லிட்டு இருக்கிறோம்னு நீங்க ஒரு துண்டை மட்டும் உங்களுக்கு போட்டு காமிச்சிருப்பாங்க, போட்டு காட்டின சகோதரர்கள் இது மாதிரி ஒரு பேசியிருக்காருங்க அப்படின்னு ஒரு துண்டை மட்டும் காமிச்சிருப்பாங்க. அதை பார்த்துட்டு நீங்க ஒன்னு கிடக்க ஒண்ணு விளங்கி வீடியோ போட்டுக்கிறீங்க. இதைத்தான் நாங்க சொல்லி இருக்கிறோம். நாங்க மறுபடி பாருங்க, நாங்க பேசுனதை பாருங்க. குஃபுருன்னு அல்லாஹ் சொல்றா, குஃபுருக்காக ஒரு பள்ளின்னு சொன்னா சிறுக்குக்கான பள்ளின்னு நீ ஏன் மாத்துற? குஃபுருக்கான பள்ளின்னு சொல்லும் போது நீங்க ஏன் சிறுக்குக்கான பள்ளின்னு மாத்துறீன்னு தான் நான் கேட்டிருக்கிறேன். ஏன் தப்பா அர்த்தம் வைக்கிறீங்க அப்படிங்கறத நாங்க கேட்டிருக்கிறோம். அதே நேரத்தில் குஃபுருக்குள் சிறுக்கு குஃபுருக்குள்ள வருமா என்று எங்கள்கிட்ட ஒரு கமெண்ட்ல கேட்டிருந்தா ஒரு வரியில பதில் சொல்லியிருப்போம், சொல்லி இருக்கிறோம். பல சகோதரர்களுக்கு கமெண்ட்ல பதில் கொடுத்துருக்கிறோமே, குஃபுருக்குள்ள சிறுக்கு வருங்க. ஆனால் இப்ப நம்ம பாயிண்ட் என்ன, 907 பேசிட்டு இருக்கிறோம். 907 அவர்கள் கட்டிய ஒரு பள்ளிவாசல் 4 தன்மைகள் கொண்டதா இருந்துச்சுல, அந்த 4 தன்மையில சிறுக்கு இல்லைங்கிறோம். வலது கைக்கு 1000 அர்த்தம் வருங்க, வலது கைக்கு வலது கை மட்டும் அர்த்தம் வரும்னு சொல்ல, வலது கைக்கு பல அர்த்தங்கள் செய்யலாம். நான் வலது கையால சாப்பிட்டேன் என்று சொன்ன இந்த வாக்கியத்தில் வலது கைக்கு வலது கை தான் அர்த்தம், வேற அர்த்தம் வைக்க கூடாது. அது மாதிரி குஃபுரன் என்று 907 இடம்பெற்றிருக்கிற குஃபுரன் என்பதுக்கு குஃபுருக்கான பள்ளி என்பது குஃபுருக்கான பள்ளி தான், அது சிறுக்கான பள்ளி என்று அங்க நீங்க பிழையாக அர்த்தம் பகிர்றீங்க, தவறான கருத்தை புகுத்துறீங்க. இதுக்குள்ள வாங்க, 907க்குள்ள இப்ப மேட்ருக்கு வாங்க.
907ல குஃபுருக்கான பள்ளி, அங்க சிறுக்கு இல்ல. இதை நான் நிரூபிச்சு காட்டுகிறேன். நீங்கள் இந்த 907 சொல்லுகிற குஃபுருக்கான பள்ளி என்பதில் அவன் சிறுக்கு செஞ்சான் என்பதை நிரூபிக்க வேண்டும். சவால், பகிரங்க அறைகூவல். இதற்கு பதில் சொல்லுங்க. இதுதான் உங்களை நோக்கிய சவால். 907 குஃபுரன் என்று அல்லாஹ் சொல்லுகிற அந்த இடத்துக்குள் சிறுக்குன்னு வராது. இது தெளிவா சொல்லுகிறோம். நீங்க சிறுக்குன்னு சொன்னா நிரூபிக்க வேண்டும். எப்படி? நல்ல மக்கள் விளங்கிக்கிறீங்க. ரசூல்லா தபூக் யுத்தம் முடிந்து மதினாவுக்கு வந்த உடனே முனாஃபிக்குகள் நயவஞ்சக கூட்டம் ரசூல்லாட்ட நல்ல உள்ள மாதிரி பேசுறாங்க. நல்ல உள்ள மாதிரி என்ன பண்றாங்கன்னா, நாங்கெல்லாம் முஸ்லீமு, எங்க பகுதியில் ஒரு பள்ளி கட்டி இருக்கிறோம், நபியை நீங்க தொழுக வாங்கன்னு ரசூலை ஒரு சீஃப் கெஸ்ட் மாதிரி சிறப்பு விருந்தினரா தொழுகைக்கு அழைக்கிறாங்க. அவங்க ஒரு பள்ளி கட்டி அந்த பள்ளியில நபியை தொழுகிறதுக்கு கூப்பிடுறாங்க. நல்ல சம்பவத்தை விளங்கிக்கிறங்க. அப்ப ரசூல்லாவுக்கு வந்திருப்பவங்க முனாஃபிகா முஸ்லீமா அதெல்லாம் வெளித்தோற்றத்தை வச்சு எதுவும் கண்டுபிடிக்க முடியாது. வெளிப்படையா பார்க்கும்போது நல்ல மக்கள் மாதிரி நல்லவங்க மாதிரி இருக்கிறாங்க. அது ரசூல்லா என்ன நினைக்கிறாங்க, சரி வந்திருக்கிறவங்க முஸ்லீம்கள் போல இருக்கு, பரவாயில்ல, இஸ்லாம் அவங்க பகுதியில் இஸ்லாத்தை அவங்க ஏற்றுக்கொண்டு ஒரு பள்ளிவாசல்லாம் கட்டி இருக்கிறாங்க, பரவாயில்லையே நம்ம போய் தொழுவோம் என்று ரசூல்லா நினைத்திட்டு இருக்கிறாங்க. யாருக்குமே வந்தவங்க முனாஃபிக் என்று தெரியவில்லை. வந்தவங்க நயவஞ்சகர்கள், அப்படி முஸ்லீம் வேஷம் போட்டு வந்திருக்கிறாங்க, கெட்ட நோக்கத்துல தான் ரசூல்லாவை அணுகிறாங்கன்ட்டு வஹி அறிவிக்காத வரை தெரியாது. அல்லாஹ் அறிவிச்சு கொடுத்த உடனே தான் வந்தவங்க முனாஃபிக்னு தெரியுது. அது வரைக்கும் வெளித்தோற்றத்தை பார்த்தா எப்படி இருக்கிறாங்க, முஸ்லீம் மாதிரி நல்லவங்க மாதிரி, ரொம்ப நல்லவங்க மாதிரி நாங்க எங்க பகுதியில பள்ளி கட்டி இருக்கிறோம். நபியை கூப்பிடுறாங்க, நபியே நீங்க வாங்க, ரசூலுல்லாஹ் நீங்க எங்க பகுதியில தொழுங்க, எங்க பள்ளியில தொழுது அங்கீகரிச்சிங்கன்னா எங்க மக்கள்லாம் இன்னும் ஆர்வத்தோட தொழுவாங்க என்று நபியை அழைக்கிறதுக்கு வர்றான். இப்படி வந்தவன் ரசூலுல்லாஹ்வுக்கு வெளித்தோற்றத்தை பார்த்து நல்ல உள்ள மாதிரி நினைச்சிட்டு இருக்கிறாங்க. இப்பதான் அல்லாஹ் வஹீன் மூலம் அறிவிச்சு கொடுக்குறான், வல்லதீன அத்தஹது மஸ்ஜிதன் லிராரன் வ குஃபுரன் தஃரீகன் பைனல் மூமினீன் வ இர்சாதன் லிமன் ஹாரபல்லாஹு வ ரசூலஹு மின் கபில். இது மாதிரி இப்ப வந்தவங்க ஒரு பள்ளி ஏற்படுத்தி இருக்கிறாங்க. அவங்க வல்லதீன இத்தஹது மஸ்ஜிதன் லிராரன் தீங்கு செய்யறதுக்காக ஒரு பள்ளி, வ குஃபுரன் குஃபுருக்காக ஒரு பள்ளி, தஃரீகன் பைனல் மூமினீன் மூமின்களை பிளவுபடுத்துறதுக்கு ஒரு பள்ளி, அதே மாதிரி இர்சாதன் லிமன் ஹாரபல்லாஹு வ ரசூலஹு மின் கபில் இதுக்கு முன்னால் அல்லாஹ் ரசூலுக்கு எதிராக யுத்தம் புரிந்தவர்களுக்கு அடைக்கலம் கொடுப்பதற்காக ஒரு பள்ளி. இப்படி இந்த 4 தன்மைகளுக்காக இவர்கள் பள்ளி கட்டி இருக்கிறாங்க. நபியே இந்த மாதிரி ஒரு கெட்ட நோக்கத்துல பள்ளியை கட்டிவிட்டு உங்கள்கிட்ட இன்னும் அரதுனா இல்ல ஹுஸ்னாங்கிறாங்க, நாங்க நல்லதை தவிர வேற எதையும் நாடலைன்னு சத்தியம் பண்ணி சொல்றாங்க. வல்லாஹு யஷ்ஹது அல்லாஹ் சாட்சி சொல்லுகிறான், இன்னஹும் லகாதிபூன் அவர்கள் பொய்யர்கள். வந்தவங்க லேசுப்பட்ட ஆளுகள பொய் பசங்க, பொய்யர்கள். அந்த இடத்துல ஒருபோதும் வணங்காதீங்க, லா தகும் ஃபீஹி அபதா ஒருபோதும் அங்க போய் வணங்காதீங்கன்னு சொல்லி அல்லாஹ் வஹி அறிவித்தத பிறகுதான் வந்தவங்க முனாஃபிக்னே தெரியும். அப்ப நல்லவங்க மாதிரி அவங்க ஒரு பள்ளியை கட்டி அவங்களோட பிளான் என்ன, நபியை போட்டு தள்ளுறதான் பிளான். முகமது நபியை கொல்லணும், நேருக்கு நேரம் நின்று அடிக்க முடியல. அப்ப நம்பிக்கை துரோகம் பண்ணுவோம், நம்ப வச்சு கழுத்தறுப்புங்கிறது கூட இருந்தே குழி பறிக்கிறது. அது மாதிரி நல்ல உள்ள மாதிரி முஸ்லீம் மாதிரி நாங்க பள்ளியெல்லாம் கட்டி இருக்கிறோம், எங்க பள்ளியில தொழுங்க ரசூலுல்லாஹ் அப்படின்னு கூப்பிடுறான். இப்படி கூப்பிடுறவன் சிறுக்கு வச்சு கூப்பிடுவானா? அன்னைக்கு காலத்துல எதுங்க சிறுக்கு? பிஜே அண்ணன் இதை பேசுவோம் வாங்க. 907 இங்கதான் இதைத்தான் பேசணும். சவால் இது. முனாஃபிக்கு கட்டிய பள்ளியை குறித்து தானே அல்லாஹ் அதை பேசுறான். அந்த பள்ளியில சிறுக்கு இல்லை, ஆணித்தரமாக சொல்லுவேன். ஏன்னா அன்னைக்கு இருந்த சிறுக்கு என்ன, சிலை வணக்கம் தானே. லாத்து உசா மனாத் இந்த சிலைகளை தான் வணங்கினாங்க. சிலை வணக்கம் தான் அன்னைக்கு இருந்த சிறுக்கு. இன்னைக்கு நம்ம மௌலுது ஓதுறது 1000 விஷயத்தை நீங்க சொல்லுவீங்க. அவன் என்ன யா நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மௌலுது ஓதுனானா? முனாஃபிக்கு கட்டிய பள்ளியில் மௌலுது ஓதுனானா? தகடு தாயத்து போட்டானா? அவன் என்ன கந்திரியாக்குனானா? தர்கா வழிபாடு செஞ்சானா? அவன் என்ன அந்த முனாஃபிக் ஒரு பள்ளியை கட்டி அந்த பள்ளியில் அவன் செய்த குஃப்ர் எது? நீங்க சிறுக்குன்னு சொல்றீங்களே, பொய், ஃப்ராடு, பொய் சொல்றீங்க. முனாஃபிக்கு கட்டிய பள்ளியில் சிறுக்கு இல்லை. அப்படி சிறுக்கு வச்சு அவன் காலத்துல சிலையை வச்சுக்கிட்டு நபியே நாங்களே ஒரு பள்ளி கட்டி லாத்து உசாலாம் சூப்பரா செஞ்சு வச்சிருக்கிறோம், இப்ராஹிம் நபியெல்லாம் அழகா சிலை வடிச்சு வச்சிருக்கிறோம், எங்க பள்ளியில் தொழுங்கள் அப்படி கூப்பிடுவான். அவன் சிறுக்கு வச்சானா? முனாஃபிக்கு. முனாஃபிக்குடைய கொள்கை சிறுக்கு. அவன் உள்ளத்துல பல கடவுளை நம்பிட்டு இருக்கிறான். அவன் கட்டிய ஒரு பள்ளிவாசலில் அவன் சிறுக்கு வைக்கல. சிறுக்கு வச்சுக்கிட்டு ரசூலா கூப்பிடுவானா? சிலை வச்சிருக்கிறேன், நல்ல 15 சிலை வச்சிருக்கிறேன், நாங்க ஒரு பள்ளிவாசல் கட்டி சூப்பரா சிலை டிசைனா சிலை வச்சிருக்கிறோம், சிலை வணக்கம் பண்ணிட்டு இருக்கிறோம், நீங்க தலைமை தாங்க வாங்கன்னு ரசூலை கூப்பிடுவானா? அறிவு வேண்டாம், ஒரு லாஜிக் இருக்கா? இதுல என்ன லாஜிக் இருக்குது?
அப்ப அந்த முனாஃபிக்கு குஃபுருக்காக பள்ளிங்கிறான். அப்ப அந்த குஃபுர் எது? அந்த குஃபுர்ல சிறுக்கு இல்ல. ஏன் கருத்து இது என்னுடைய ஆணித்தரமான வாதம். முனாஃபிக்கு கட்டிய பள்ளியில் அவன் சிலையை தூக்கி வைக்கல, மௌலுது ஓதல, அவன் சிறுக்கு பண்ணல. அந்த முனாஃபிக்கினுடைய உள்ளத்தில் தனிப்பட்டு அவன் பல கடவுள் நம்பிக்கையில உள்ளவனா இருக்கலாம், முஸ்லிம்களை கொல்ல வேண்டும் என்று திட்டமிட்டு இருக்கலாம். ஆனால் அவன் கட்டிய பள்ளியில் சிறுக்கு இல்லை. அவன் ஒரு பள்ளியை சிறுக்குக்காக கட்டி ரசூலை கூப்பிட வரவில்லை, குஃபுருக்காக பள்ளி கட்டி இருக்கிறான். அப்ப அவனுடைய குஃபுர் எது? தெளிவாக இருக்கிறது. மக்கத்து முஷ்ரிக்குகள், அந்த மக்கா காஃபிர்களுடைய குஃபுர் என்பது தூதரையே மறுப்பது. அவங்க ரசூலுல்லாஹ்னு முகமது நபி ஏற்றுக்கலையே. ஹுதைபியா உடன்படிக்கை உதாரணம், மறுபடி பாருங்க. ஹுதைபியா உடன்படிக்கை பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம் எழுதுனா அதை அடின்னு சொல்லிட்டான்ல, ரஹ்மான் ரஹீம் அடிங்கன்ட்டான். முகமது ரசூலுல்லாஹ்னு எழுதுறாங்க. இந்த மக்காவாசிகளுக்கும் முகமது ரசூலுல்லாவுக்கும் இடையேயான ஒப்பந்தம் அப்படின்னு எழுதுனா அது என்ன முகமது ரசூலுல்லா? அதெல்லாம் முடியாது. நாங்க ரசூல்னு உங்களை ஏத்துக்கிட்டாதான் உங்க பின்னாடி வந்துடுவோமே. இது அதான பிரச்சனை. இங்க பிரச்சனையே என்ன? நீங்க ரசூல் இல்லை, அதான் பிரச்சனை. எங்களை பொறுத்த வரைக்கும் அப்துல்லாவுடைய மகன் முகமது, அவ்வளவுதான். முகம்மது பின் அப்துல்லான்னு எழுதுங்க. அது என்ன முகமது ரசூலுல்லான்னு எழுதுறிய அப்படின்னு ஒரு ஒப்பந்தத்தில் எழுதும் போது ஒரு உப்பு செப்பு ஒரு எழுத்துக்கு கூட ஏத்துக்க மாட்டாங்க. ஒரு எழுத்துல கூட முகமது ரசூலுல்லாவுக்கான ஒப்பந்தம்னு எழுதக்கூடாதான். அப்ப ரசூலுங்கல்லாங்கிறத முகமது நபி இறை தூதர் என்பதை ஒரு பேச்சுக்கு ஒரு எழுதும் போது கூட ஏற்றுக்கொள்ளாதவர்கள். இதுதான் குஃபுரு. இது சிறுக்கா குஃபுரா? விளக்கம் சொல்லுங்க. இன்னைக்கு ஒருத்தர் இருக்கிறாரு, ஒரு மனிதர் அல்லாவை நம்பி விட்டார், அல்லாவுக்கு இணை வைக்கவில்லை, எந்த சிறுக்கும் வைக்கலை, ஒரு இறைவன், இந்த அகில உலகங்களையும் படைத்த ஒரு இறைவன் இருக்கிறான் என்று அவன் அல்லாஹ் என்று தெளிவாக நம்புறார். அவர் மரத்தவனங்களை, மாட்டவனங்களை, சிலையவனங்களை, கபுரவனங்களை இப்படி எதையும் அல்லாவுக்கு சிறுக்கு வைக்கலை. தெளிவாக ஒரு இறைவன் அல்லாண்டு ஒரு இறைவன் இருக்கிறான் என்று ஈமான் கொண்டுட்டார். ஆனா முகமது நபியை தூதர் இல்லை, ஆனா ஏத்துக்க முடியாது, முகமது நபி ரசூல் கிடையாது, குரான் இறைவேதம் இல்லை இப்படின்னு ஒருத்தன் மறுத்து விட்டால் இவனுக்கு பெயர் என்ன? பிஜே என்ன? பதில் சொல்லுங்க. என்டிஎஃப் காரங்க பதில் சொல்லுங்க. இவனுக்கு பேர் என்ன? முகமது நபி தூதர் இல்லைங்கிறான். அவன் சிறுக்கே வைக்கல, அல்லாஹ் மட்டும் ஏத்துக்கிறான். அல்லாஹ் மட்டும், அல்லான்னு ஒரு கடவுள் இருக்கிறான், ஏத்துக்கிறான். முகமது நபி தூதர் இல்லை அப்படிங்கிறான். இவன் காஃபீர். குரான் இறைவேதம் இல்லை என்று குரானை மறுத்து விட்டால் காஃபீர். இது இந்த காஃபீர் தானே மக்கா காஃபீர். மக்கா காஃபீர் என்ன பண்ணா? அந்த முனாஃபிக் என்ன? முனாஃபிக்குடைய நிலைப்பாடு என்ன? முகமது நபி தூதர் இல்லை, குரான் இறைவேதம் இல்லை, மௌத்துக்கு பிறகு வாழ்க்கை இல்லை கேட்கிறாங்க. எலும்புகள் மக்கிய நிலையில் எங்களை மீண்டும் உயிர்ப்பிப்பவன் யார் என்று கேட்கிறார்கள். சூரா யாசின்ல வருது. முதல் தடவை எவன் படைத்தானோ அவன் அதை உயிர்ப்பிப்பான்னு அல்லாஹ் பதில் சொல்றான். ஒண்ணுமில்லாம இருந்த உங்களை முத தடவை படைச்சிருக்கிறானே அந்த ரப்புல் ஆலமீன் மறுபடி நீ மக்கி மண்ணா போனதுக்கு அப்புறமும் மறுபடி உன்னை படைப்பான் அப்படின்னு அல்லாஹ். அப்ப அவங்க நிலைப்பாடு எப்படி இருந்திருக்குது? மௌத்தோட முடிஞ்சுங்கிறாங்க, மறுமைன்னு ஒண்ணு கிடையாதுங்கிறாங்க. மறுமை வாழ்க்கையெல்லாம் கிடையாது, நாங்க செத்து மண்ணோட மண்ணா மக்கி போயிட்டா மறுபடி எழுப்புவானா அல்லாஹ்? எப்படி இது வியப்பா இருக்குதே. கேள்வி பண்றாங்களாம். எலும்புகள் மக்கிய நிலையில் எங்களை உயிர்ப்பிப்பவன் யார் அப்படின்னு கேள்வி பண்றாங்க. அல்லாஹ் பதில் சொல்றான், முத தடவை எவன் இதை படைச்சானோ அவன் தான் மறுபடியும் படைப்பான், போயிட்டு வா அப்படிங்கிறான் அல்லாஹ். அப்ப இந்த அளவுக்கு மறுமையை மறுத்தவர்கள், மறுமை நாள்னு ஒண்ணு இல்ல, ரசூல் முகமது நபி தூதர் இல்ல, குரான் இறைவேதம் இல்லை என்று இந்த குஃபுரை நிறுவுவதற்கு ஒரு பள்ளி கட்டுறான். நபியை கொலை செய்யறது குஃபுர் இல்லையா? அவனோட திட்டமே என்ன? முகமது நபியை நல்ல உள்ள மாதிரி கூட்டிட்டு போய் கொலை செய்வது. அந்த போர்க்களங்கள்ல, அந்த போர்ல ஈடுபட்டாங்கல்ல, அல்லாஹ் ரசூலுக்கு எதிராக யுத்தம் புரிந்தவர்களுக்கு அடைக்கலம் கொடுத்து அங்க வச்சிருக்கிறான். இந்த மாதிரி தீங்கு செய்யறதுக்காக, அல்லாஹ் ரசூலுக்கு எதிராக போர் செய்தவங்களை அடைக்கலம் கொடுத்து ஒரு இடத்துல வச்சிருக்க, அதுக்காக ஒரு பள்ளி, மூமின்களை பிளவுபடுத்துவதற்காக அந்த பள்ளி, குஃபுருக்காக இந்த இடத்துல வரும்போது இங்க சிறுக்கு இல்ல வாப்பா. சிறுக்குக்காக பள்ளினா அவன் சிறுக்கு பள்ளி கட்டிட்டு ரசூலாவை கூப்பிடுவான், வந்து சிறுக்கு வைக்க போறேன், லாத்து உசா வணங்க போறேன், இப்ராஹிம் நபி சிலையை செஞ்சு வணங்க போறேன், நபியை தலைமையேற்க வாங்கன்னு கூப்பிடுவானா? லாஜிக் வேண்டாம், ஒரு சின்ன ஒரு அறிவு வேண்டாம். இதை இப்படி விளக்க சொல்றோமே. இந்த இடத்துல முனாஃபிக் 9:107 இந்த இடத்தில் ஷிருக்கு வராது. 9:107 முனாஃபிக்கு பள்ளியை கட்டி ஷிருக்குக்காக கட்டவில்லை, குஃபுருக்காகத்தான் கட்டினான். அந்த குஃபுர் வெறுமன அல்லாஹ் மறுக்கிறது மட்டும் குஃபுர் அல்ல. அவன் அல்லாஹ்வை நம்பி இருந்தான், ஆனால் தூதரை மறுக்கிறான், குரானை மறுக்கிறான், மறுமையை மறுக்கிறான், குஃபுரு. இதைத்தான் பல முறை இன்னைக்கு வீடியோ போட்டு நாங்கள் சொல்லலை பீஜன்னு. பல நாட்களுக்கு முன்னாடி, பல வாரங்களுக்கு முன்னாடி கமெண்ட்ல கேட்டவங்களுக்கு சொல்லி இருக்கிறோம். நாசருக்கு போட்ட வீடியோ பாருங்க, அதுல தெளிவா விளக்கி இருக்கிறோம். எதெல்லாம் குஃபுர்னு விளக்கி இருக்கிறோம். மக்கா காஃபிர் ஏன் காஃபிரா போனான்னு விளக்கி இருக்கிறோம்.
இவ்வளவு தெளிவாக ஏற்கனவே சொல்லி இருக்கிறோம். நீங்க அதை விளங்காம இருந்துகிட்டு இந்த இடத்துல தப்பு தப்பா மொழியாக்கம் பண்ணிட்டு இருக்கிறீங்க. இந்த சப்ஜெக்ட் இங்கேயே முடிஞ்சிருச்சு, டாபிக்கே ஓவர். என்ன சொல்லிட்டிய? குஃபருக்கு அர்த்தம் இறை மறுப்பு தான். குஃபருக்குள்ள இது வருமா அப்படிங்கறதான பிரச்சனை. வரும், யாரும் மறுக்கவில்லை, வரும். ஆனா இப்ப நம்ம பிரச்சனை என்ன தெரியுமா? இந்த இடத்தில் 907 அந்த அர்த்தம் வருமா? 907 சொல்லப்பட்ட குஃபரில் இணை வைப்பு வராது. பகிரங்க சவால். அவன் இணை வைப்பு செஞ்சான்னா நீங்க நிறுவுங்க. ஒரு முனாஃபிக் ஒரு பள்ளியை கட்டி நல்ல உள்ள மாதிரி நயவஞ்சக வேஷம் போட்டு இன்னும் அரதுனா இல்லல் குசுனாங்கிறானே, நாங்க நல்லதுக்காக நல்லதை தவிர வேற எதையும் நாடவில்லைன்னு சொல்றவன் சிலையை வச்சுட்டு அவன் என்ன சிறுக்கு வச்சான்? அவன் அன்னைக்கு காலத்துல சிலை வணக்கம் தானே சிறுக்கு. அன்னைக்கு மவுலுது இருந்துச்சா, தகடு தாயத்து இருந்துச்சா, என்ன இருந்துச்சு அங்கே? அன்னைக்கு காலத்துல என்ன செஞ்சுட்டு இருந்தான்? கந்திரியாக்கி போட்டானா? தர்கா வழிபாடா? அன்னைக்கு அந்த மக்கா காஃபீர் வச்சிருந்தது சிலை வணக்கம். அப்படி சிலையை வச்சுட்டு வந்து இன்னும் அறுதுனா இல்ல குசுனா, நாங்க சிலையெல்லாம் வச்சு நல்லது பண்ணிட்டு அப்படி சொல்லுவான். அவன் ரசூல்லாவை எப்படியாவது கன்வின்ஸ் பண்ணி ரசூலை அந்த பள்ளிக்கு கூட்டிட்டு போய் கொலை செய்ய வேண்டும். அங்க வந்து ரசூலுக்கு எதிராக யுத்தம் பண்ணவங்களெல்லாம் அடைக்கலம் கொடுத்து வச்சிருக்கிறான். தீங்கு செய்யறதுக்காக அந்த பள்ளியை கட்டி வச்சிருக்கிறான். குஃபுருக்காக அப்படிங்கிறதுல அது டைரக்டா குஃபுருக்காகத்தான். அல்லாவை மறுக்கிறது மட்டும் குஃபுர் இல்ல, நீங்க தான் விளங்கிட்டு இருக்கிறீங்க. அல்லாஹ் மறுக்கிறது மட்டும் அப்படிங்கிற நிலைப்பாட்டில் நீங்க தான் இருக்கிறீங்க. அல்லாஹ் மறுக்கிறது மட்டும் குஃபுர் இல்ல பிஜான்னு. நபியை மறுப்பது குஃபுரு, அல்லாஹ்வுடைய குர்ஆனை மறுப்பது குஃபுரு, மறுமை நாள் இல்லை என்று மறுத்தால் அதுவும் குஃபுரு தான். ஈமான் கொள்ள வேண்டிய 6 விஷயங்களில் 6ஐயும் ஒட்டுமொத்தமா ஈமான் கொள்ள வேண்டுமே தவிர 6ல் 5ஐ நம்பி ஒன்னே மறுத்தாலும் குஃபுரு தான். அந்த முனாஃபிக்குகள் மக்காவாசிகள் அவங்க வந்து ஒரு நயவஞ்சகமாக வேஷம் போட்டு வந்தவங்க. அப்படி நயவஞ்சகத்தனத்தில் இருந்தார்கள். அவங்க குஃபுரில் தான் இருந்தார்கள். நபியை ஏற்றுக்கொள்ளவில்லை, குர்ஆனை இறைவேதம் என்று ஏற்றுக்கொள்ளவில்லை. அந்த குஃபுரில் இருந்தார்கள். அந்த குஃபுரை நிறுவுவதற்கு பள்ளி கட்டி நபியை கொல்வதற்கு பெயர் குஃபுர் தானே. இறை தூதரை கொலை செய்தால் அதுக்கு பெயர் என்ன? குஃபுரா இல்லையா? நபியை கொல்றாங்க. நபியை வாயளவுல மறுத்தாலும், நபியை கொலை செய்து நபியுடைய உயிரை எடுத்தாலும் அது குஃபுரு. குஃபுருக்காக பள்ளி கட்டி இருக்கிறான்ங்கிறது இதான் அர்த்தம். இது நான் சொல்லுகிற அர்த்தம் தான் சரி. நீங்க சிறுக்குன்னு சொன்னால் நிரூபிச்சு காட்டுங்க. அவன் என்ன சிறுக்கு வச்சான், அந்த பள்ளியில என்ன சிறுக்கு இருந்துச்சுன்னு நிரூபிங்க. பகிரங்க சவால். இந்த விவாதம் இங்கே முடிஞ்சிருச்சு. இதோட முடியுது. நீங்களே ஒத்துக்கிட்டீங்க. வார்த்தைக்கு அர்த்தம் அதுதான். அதுக்குள்ள இது வருமாங்கிறது அதுதான் பிரச்சனை. அதுக்குள்ள இது வருமானா நாங்கள் வரும்னு சொல்றோம். ஆனால் 907 இந்த இடத்துல வராதுங்கிறோம். வலது கைக்கு வேற வேற அர்த்தம் வரத்தாங்க செய்யும். வலது கையால சாப்பிட்டேன்னு சொல்ற இந்த வாக்கியத்தில் மட்டும் வலது கைக்கு வலது கை தான் அர்த்தம், வேற அர்த்தம் வைக்க முடியாது. வலது கைக்கு வேற வேற அர்த்தம் இருக்கு. இப்ராஹிம் பையன் வலது கைன்னு சொல்லி இருக்கிறேன். ஆமா சொல்லி இருக்கிறேன். ஆனால் நான் வலது கையால சாப்பிட்டேன்னு சொல்றேனே, இந்த வாக்கியத்துல வலது கைக்கு வலது கை தான், வேற அர்த்தம் இல்லை. அதுபோல 907 குஃப்ரு என்று அல்லாஹ் சொல்றானே, அது குஃப்ரு தான், ஷிர்க் இல்லை. பகிரங்க சவால். அந்த முனாஃபிக்கு கட்டிய பள்ளியில் ஷிர்க் இருந்தது என்று நிறுவுங்கள். இதை எதிர்கொள்ளுங்கள். இதுதான் உங்களுக்கான சவுக்கடி பதில். இதுக்கு ஆணித்தரமான நிரூபிச்சிருக்கிறேன். முனாஃபிக்கு நல்ல உள்ள மாதிரி நயவஞ்சக வேஷம் போட்டு வந்தவன் சிறுக்கு வைக்கிறது, சிறுக்க வச்சுட்டு ரசூலாவை முட்டா பசங்களா அவங்க சிறுக்கு வச்சு சிலையெல்லாம் வச்சுட்டு ரசூலா கூட்டிட்டு போவாங்களா? அவன் சூப்பரா ஒரு பள்ளி கட்டி வெளி தோற்றத்தை பார்த்தா எல்லாரும் முஸ்லீம் தான் நம்புவோம், யாருக்கும் டவுட் வராது. வெளியில இருந்து பார்த்தா நல்ல முஸ்லீம்கள் சாலிகான மக்கள் போல இருக்கு அப்படிதான் நினைப்போம். நல்ல உள்ளவங்க மாதிரி தான் இருப்பாங்க. அல்லாஹ் தான் அறிவிச்சு கொடுக்குறான். இவங்க நல்லவங்க மாதிரி சாட்சி சொல்றேன், அல்லாஹ் சாட்சி சொல்றேங்கிறான். வல்லாஹு யஷ்ஹது இன்னஹும் லகாதிபூன். அல்லாஹ் சாட்சி சொல்லுகிறான், இவர்கள் பொய்யர்கள். அப்படி அல்லாஹ் சாட்சி சொல்றாதான் நமக்கு விளங்கும் வந்தவன் முனாஃபிக்னு சொல்லி. வெளியில இருந்து பார்த்த உடனே பளிச்சுன்னு தெரியாது. இப்ப பள்ளியில போய் பார்க்கிறோம், பள்ளியில சிலையா வச்சிருக்காங்க, எம்மாடி சிறுக்கு நடக்குதுப்பா, அப்படி விளங்க முடியாது. வெளி தோற்றத்தை பார்த்தால் நல்ல உள்ள மாதிரி இருப்பாங்க. அல்லாஹ் அறிவித்து கொடுத்து அல்லாஹ் சாட்சி சொல்றான். வல்லாஹு யஷ்ஹது இன்னஹும் லகாதிபூன். இவங்க பொய்யர்கள் என்று அல்லாஹ் சாட்சி சொல்றான். அல்லாஹ் சொன்ன பிறகுதான் அம்மாடி பொய்யர்கள் இவங்க அப்படின்னு விளங்குது. வந்தவங்க முனாஃபிக்கு அப்படின்னு விளங்குது. இந்த கெட்ட நோக்கத்துல பள்ளி கட்டி இருக்கிறாங்கன்னு விளங்குது. வெளி தோற்றத்தை பார்த்து ஷிர்க்குன்னா இவங்க முனாஃபிக்குன்னா அடையாளப்படுத்த முடியாது. யாருக்கும் தெரியல, நபிக்கே தெரியவில்லை. வஹி வந்த பிறகுதான் தெரிந்திருக்கிறது. இதை கொண்டு தெளிவாக மக்கள் விளங்கிக்கிறங்க. இப்ப பிஜே அண்ணே வளவளான்னு 40 நிமிஷம் பேசியிருக்கிறார்ல,
அதுக்கெல்லாம் சும்மா டப்பு 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 டப்புன்னு பதில்